ம். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்க எப்படி இருக்கீங்க செல்லம்? நல்லா இருக்கேன் செல்லம். ஓகே, நீங்க சூப்பரா இருக்கேன். ஒரு எபிசோட் பண்ணலாம் நீங்க. ஸோ என்ன என்ன டாபிக் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னு இங்க எடுத்து விடுங்க, நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா நிறைய டாபிக் இருக்கு. அதுல முக்கியமா திங்க் பண்றது, ம் திங்கிங். அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்துக்கிறது. ஓகே, திங்கிங்னா என்ன? எத்தனை ஓகே வகையான திங்கிங் இருக்கு? ஓகே இப்போ மக்களுக்கு சேர்த்து சொல்றேன், ஒரு கான்டெக்ட்டும் கொடுக்குறேன். திங்க்னு ஒரு எபிசோட் வந்து நாங்கள் போதிமர உச்சியல்ன்ற பாட்காஸ்ட்ல நாங்கள் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கான்செப்ட். ஏன்னா யோசனை, சிந்தனை, திங்க், தாட், இது எல்லாமே வந்து நம்ம வந்து சாதாரணமாக பேசுகிறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும். நம்ம எல்லாரும் காதில் வாங்கியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் நிஜமாவே நம்ம திங்க் பண்ணுறோமா? திங்கிங்னா என்ன? அந்த ப்ராசஸ் என்ன? நம்ம எத்தனை பேர் நம்ம நிஜமாவே சிந்திக்கிறோம்? ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும் போது, நான் இதை பற்றி யோசித்தேன் அப்படின்னா எவ்வளோ யோசிச்சிருக்கோம் அதை பற்றி. அது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஒரு ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அதை பற்றி யோசிச்சிருக்கோம், எத்தனை லேயர்ஸ் யோசிச்சிருக்கோம், எவ்வளோ டீப்பாக யோசிச்சிருக்கோம், எவ்வளோ ஆங்கிள்ஸில் யோசிச்சிருக்கோம், அந்த யோசிச்சதெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்கோமா, எந்தெந்த லெவலில் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல திங்கிங்னா என்னங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுடா. அது சரளமா ஒரு ஒரு இன்ட்ரோக்கு கொண்டு வருது, ஒரு பஞ்ச் லைனுக்கு வர விட மாட்டேங்கிறீங்களே. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பேச போறோம். ஓகே அடிச்சலாம். இதுல வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் அண்ட் கேட்டகரிஸ். திங்கிங் என்றால் என்ன? ஸோ முதல்ல ஒரு தாட் எங்க இருந்து வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து மெக்கானிசம் வழியா வேணாம். ஓகே, சாதாரணமா நடைமுறை வழியாவே நான் சொல்றேன், நம்ம சொல்லலாம், பேசலாம். ஓகே, ஒரு தாட் ப்ராசஸ் வந்து, ஒரு தாட்ன்றது நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள். ஓகே, அந்த அனுபவங்களோட மெமரி, அந்த அந்த நினைவுகள் அண்ட் அனுபவங்கள் உபயோகப்படுத்தி ஒரு தாட் நம்மளுக்கு வருது. ஓகேவா? இப்போ அந்த ப்ராசஸ்க்கு வரோம்ல, அந்த தாட்டுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அனுபவங்கள் வச்சுதான் ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்றோம். ப்ராசஸ் பண்ணி ஒரு எண்ட் தாட் வருது. ஓகே, இது வந்து நடைமுறை வழியா நம்ம பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், எங்கெங்க தாட்ஸ் வருதுன்னா பேச வேணாம். ஓகே, இப்போ இதுதான் தாட். ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஓகே, மைண்ட்ல இருந்தது. நான் எல்லாத்தையும் ஹோல்ட் டவுன் பண்ணுங்க, பாட்காஸ்ட்ல கேளுங்க, நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கலாம் நான் சொன்னேன். இப்போ தாட்னா நடைமுறை வச்சு பார்த்தா நம்ம மெமரில இருந்து வருது, எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து வருது. நம்ம ப்ராசஸிங்ன்றது திங்கிங், இது வந்து எடுத்து வச்சு ஒரு தாட்டா வைக்கிறோம். இப்போ உங்களோட கேள்விகள் கேளுங்க, அதுல இருந்து அப்படியே ஒரு நரேஷன் கொண்டு போலாம். சரி, இப்ப வந்து டைப்ஸ் ஆஃப் திங்கிங் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஒன்னு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், லேட்ரல் திங்கிங். இது என்னன்னா வந்து, இப்ப கிரிட்டிக்கல் திங்கிங்கிற போது அனலைசிங் அண்ட் இவாலுவேட்டிங்ன்றது வருது. கிரியேட்டிவ்னா இட்ஸ் ஜெனரேட்டிங் நியூ ஐடியாஸ், அந்த மாதிரி இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் வந்து லுக்கிங் பேக் அண்ட் லேர்னிங். ஓகே, லேட்ரல் திங்கிங் அது வந்து சால்விங் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங். சோ இப்ப உனக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் திங்கிங்ன்றத ஒரு பேசிக்கா உனக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்படி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா பிரீஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணலாம். சொல்லு பாப்போம். ஓகே, சரி. முதல்ல எனக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் திங்கிங்ல ஆல்ரெடி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, அதாவது அந்த வார்த்தையை சொன்னோடனே என்ன அப்படின்றத புரியுறது அப்படின்னு இருக்கு. இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, ரைட்டா? இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்னா, இப்போ நம்மளோட கான்வர்சேஷன்லயே நிறைய நம்ம வந்து பேசும்போது ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சுதான் இதை சொல்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே, அப்போ வந்து நீங்க வந்து அப்பதான் சொல்லுவீங்க. அதுக்கு நான் சில வாட்டி நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இப்படியும் உங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது நீங்க சொன்னதுக்கு
அடுத்த லேயர்ல உங்களுக்கே ஆன்சர் இருக்கும். ஆனா நீங்க யோசிக்காம என்கிட்ட டைரக்டா கேக்குறீங்க, இல்லாட்டி ஒரு ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்ல இதே தான் நடக்குது. ஆனா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நடக்குது டு த பாயிண்ட் வேர் ஒரு பாயிண்ட் வரும். நான் வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ சயின்டிஃபிக் ஐடியாஸ்லாம் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஓகே, அதை வந்து சேலஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ எப்பயுமே கிரிட்டிக்கல் திங்கிங்கில் நிறைய சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்களே மைண்டில் வந்து கேட்டுக்கணும். இப்போ ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வைக்கிறீங்கன்னா யூ ஷுட் பிகம் யுவர் ஓன் வில்லன் இன் தட் ஒப்பீனியனுக்கு. ஏன்னா இப்போ வில்லன்னு நான் வந்து ட்ராமாட்டிக்கா சொல்றேன். ஆனா என்னன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் சேலஞ்ச் யுவர் ஓன் தாட்ஸ். அது எந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னா, நான் மேடையில் உட்காந்துட்டு இப்போ நான் சொல்ற விஷயத்த நான் வந்து அப்போஸ் பண்ணி எந்தெந்த ஆங்கிள்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ, எத்தனை லேயரில் அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணிட்டு நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ண முடியுதா இன்னும் அந்த ஒப்பீனியன்றதை தெரிஞ்சுக்கணும். இதை மல்டிபிள் லேயர் பண்ணுறது, கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறது. ஓகே ஓகே. வாழ்க்கை நடைமுறையில் சம்டைம்ஸ் வந்து இது வந்து எப்படி ஆகிடும்னா, கிரிட்டிக்கலாக நான் திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து நீங்கள் சொல்லாத ஒரு கேட்டகரி ஓவர் திங்கிங்னும் இருக்கு. ஓ ஆமா, அது நான் இன்னொரு கொஸ்டின்ல இருக்கு ஆக்சுவலா. ஆமா, ஓவர் திங்கிங் வந்து ஆயிடும். ஸோ அதனால தான் வந்து சில பேர் ரேஷ்னலாக இருப்பாங்க, கிரிட்டிக்கல் திங்கர்ஸாக இருப்பாங்க. ஆனால் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறதுனால, ரேஷ்னலாக இருக்கிறதுனால வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கு கேள்விக்கு பதில் வந்து எப்பயுமே ஆமான்னு இல்லை. சம்டைம்ஸ் இமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்கணும். இமோஷன்ஸ் வந்து இந்த திங்கிங்ல எங்க வருதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஃபீல் பண்ற இமோஷன்ஸ் தான் திங்கிங்னு நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. நம்ம ஃபீல் பண்றதை தான் நம்ம யோசனை. நான் வந்து இதை பத்தி யோசிச்சேன் அப்படின்னா தேவ் நாட் தாட் அபவுட் இட், தேவ் ஜஸ்ட் ஃபெல்ட் சம்திங் அபவுட் இட். ஸோ அதுலயும் வந்து அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் ஓகே. இப்போ அடுத்து வேற என்ன நீங்க இப்போ சொன்னீங்க? அடுத்தது கிரியேட்டிவ் திங்கிங். ஓகே, இந்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப சிந்தனை பண்ணியிருக்கேன் இதை பத்தி. கிரியேட்டிவிட்டினா என்ன, ஏன் இப்போ திங்கிங்க்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் என்ன சம்மந்தம், இப்போ கிரியேட்டிவ் திங்கிங்னா என்ன, கிரியேட்டிவிட்டினா என்ன கான்செப்ட் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்க போய் வந்து நீங்க பாக்குறீங்க. சப்போஸ் அந்த உள்ள போகும்போது அந்த ஆர்ட் கேலரியில சிலது வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் கேலரியில் நீங்கள் பார்க்கறது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட். இப்போ சம்டைம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொரிஷியஸ்ன்ற ஒரு ஐலண்ட் பற்றி எனக்கு வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இதை தவிர நீங்கள் வேற எதுவும் சொல்லலை. அண்ட் லெட்ஸ் கன்சிடர் இந்த எக்ஸாம்பிள்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்து மொரிஷியஸ் மாதிரி ஒரு ஐலண்டுக்கு இல்ல மொரிஷியஸ்க்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பெயிண்டிங் அந்த ஆர்டிஸ்ட் பண்ணி முடிப்பாங்களா? ஆமா. ஓகே, இப்போ என்ன நீங்க வந்து இதுல கன்சிடர் பண்ணணும்னா, அந்த ஆர்டிஸ்டுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஓகே, அவங்க மொரிஷியஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்காங்க, இல்லை சிமிலர் பிளேசஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்காங்க, இல்லை மொரிஷியஸ்ல இருக்கிறவங்களோட பேசியிருக்காங்க. அதில் அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் திங்ஸ் தட் தேவ் என்கவுண்டர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப், அதாவது ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி பிக்சர்ஸ் பார்த்துருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம். ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் டு பி டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் இருக்கு. ஸோ அதை யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதை ஓகே, யார் வேணாலும் மொரிஷியஸ் பண்ணலாம், யார் வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்றாங்க பத்தியா? ஒரு நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராம்ப்ட் சொன்னோன்னே மொரிஷியஸ் பத்தினோன்னே அது எல்லா டேட்டாவை வச்சு they process into something creative and produce something. ஓகே, அந்த ப்ராசஸிங் யூனிட் இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங் தான் கிரியேட்டிவிட்டி. அது கிரியேட்டிவிட்டினா they create but using their experiences and they create something beautiful. So in the processingல அவங்களோட இமோஷன்ஸையும் அதோட அட்டாச் பண்ணி அதுக்கேற்ற கலர், I feel right about this color, I feel right about this specific place, I want to express this sunset, I want to express this white beach, blue sand, இந்த blue நான் யூஸ் பண்ணணும், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுதான் அங்க கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டாவே மாறுது. இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாவும் நீங்க எடுத்துக்கோங்களேன்.
இப்போ எத்தனையோ ஆர்டிஸ்ட் வந்து ரெபல்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ம். நீங்க வந்து ஒரு மீம் பாக்குறதே பாருங்களேன், ஒரு மீமை கிரியேட் பண்றதுக்கே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஆல்ரெடி ஆமா, எக்ஸிஸ்டிங் டேட்டா கரெக்ட். அதை எடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ த கிரியேட்டிவிட்டி இஸ் த ப்ராசஸிங். இப்போ ம். எப்போ வந்து ஒருத்தரால அதிகமா கிரியேட்டிவா இருக்க முடியும் அப்படின்னா, அந்த ப்ராசஸிங் யூனிட் தான் என்னதான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு இருந்தாலுமே, they need to put themselves through novel experiences. புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய ஏன் வந்து நிறைய ஆர்டிஸ்ட், மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், மோஸ்ட் அமேசிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வாழ்க்கையில பயங்கரமா அடி வாங்கினவனுங்க, பயங்கரமா அனுபவிச்சவனுங்க, பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனுங்களா தான் இருப்பானுங்க. ஏன்னா ம். they have more data points, data to take content from. அதனால தான் நீங்க வந்து Okay, இப்போ புரியுது. ஒரு இந்த சாங் ரைட்டர்ஸ், லிரிசிஸ்ட்லாம் வந்து இந்த டைரக்டர்ஸ் யாரா இருந்தாலுமே ஒரு டூருக்கு போவாங்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு லொக்கேஷன் போவாங்க அவங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டுறதுக்கு. ஸோ தே டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் திங்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு ப்ராசஸ்லேயே இந்த கிரியேட்டிவ் திங்கிங்க்கு இது ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. இப்போது இதே தான் Okay. ஏஐயும் பண்ணுது. ஏஐ டேட்டா யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் நம்ம பண்ணி துப்புது. கரெக்டா? கொடுக்குது. ஆமா. இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டியும். ஆனால் இதில் ஒரு ஃபேக்டர் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் ப்ராம்ப்ட் கொடுக்கறது ஹியூமன். ஆமா. ஓகே, அது கொடுக்கலன்னா பண்ண முடியாது. அதுக்கு எபிலிட்டி இருக்கு. ஆனா ஆமா. இப்போ நான் தானே ஒரு தாட்டை யோசிக்கிறேன், யோசிச்சு அதாவது ஐ எம் a sentient being, ஒரு சிந்திக்கிற ஒரு உயிரினம் எடுத்து இது வேணும்னு நான் ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டா ஏஐ வந்து பண்ணி கொடுக்குது. ஆனா ஏஐஏ ஒன்னுத்த சிந்திச்சு எடுத்து வச்சு நம்மளுக்கு தரல. எதுலையுமே சரி, ஏஐ ஏஜென்ட்ஸ், அட்வான்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும். ஸோ ஏஐ திங்க் பண்ணுதா? பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆனா ஆரிஜின் இல்ல. அதுக்கு ஆரிஜின் இஸ் லிவிங் பிரீதிங் ஹியூமன் பீயிங். ஆனா சென்டியன்டா ஆகி ஏஐயே ஒரு நாள் உட்கார்ந்து டிசைட் பண்ணி எனக்கு இது வரையணும், இல்லை இது எனக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுமா அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு பிலோசாபிக்கல் கேள்வியா ஓடிட்டு இருக்கு. ஓகே, இது நீ முடிச்சிட்டியா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லணுமா? இல்ல, இதுல என்னன்னா இந்த நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றத போது அது வீடியோஸ் இந்த இதெல்லாம் நீ ஆர்டிஸ்ட் சொன்ன. இப்ப வீடியோ இப்போ வந்து நான் நிறைய வாட்டி நீ ஷூட் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். என்னன்னா நீ ஷூட் பண்ணும் போதே வந்து அந்த எடிட்டிங் கிளியரா அத மைண்ட்ல வச்சுட்டு நீ ஷூட் பண்ணுவ. அதுவே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்ப நான் ஷூட் பண்ணேன்னா அப்படியே ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணும் போது சரி ஓகே இது ஓவர்லே பண்ணலாம் அதுன்றதெல்லாம் எனக்கு தோணும். பட் நான் வந்து நிறைய தடவை உனக்கு பார்த்த போது நீ வந்து எடிட்டிங் மைண்ட்ல வச்சுட்டே எடிட்டிங்க்கு தகுந்த மாதிரியே நீ ஷூட் பண்ணுவ. அது எப்படி அது? ஏன்னா எடிட்டிங் நான் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணால் எனக்கு என்ன ஈஸியாக இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட வைப் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ரீலை வந்து மைண்டில் அப்படியே ஒரு ரீலை பார்த்துட்டு அது எங்கேஜிங்காக இருக்கா இல்லையான்னு நீங்கள் மைண்டில் பார்த்துட்டிங்கனாலே ஓகே இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அது வேக் டெம்ப்ளேட் தான் இருக்கும். மொத்த அப்படியே ஹார்ட் கோர் இது இருக்காது. ஏன்னா பிளான்ட் சினிமா இல்லை இது. நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ணுறோன்னா எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு வரப்போகுது, அதை நான் ஷூட் பண்ணணும். ஸோ என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் வேகாக ஒரு டெம்ப்ளேட் மைண்டில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்ட்ரோ எடுக்க போகிறேன், ஒரு பாடி இருக்கும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரோக்கு மேஜர் இதில் இருக்கிற மேஜர் பாயிண்ட்ஸ் நான் எல்லாமே ஒரு பீரோல்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்ஸ் போகிறேன். பாடிக்கு உங்களை வச்சு நரேஷன் பண்ணிடுவேன், இது என்ன நரேஷன் பண்ணிடுவேன். கன்க்ளூஷனுக்கு ஒரு லொகேஷன், இந்த இடத்துல நான் ஒரு கன்க்ளூஷன் எடுத்து முடிச்சா நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வச்சா நல்லா இருக்கும்னு வச்சிருவேன். அதுலயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு லொகேஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம மான்ட்ரியல் வீடியோ ஒரு செம்மையா இருக்கு, நம்ம மான்ட்ரியலுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெய்லர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே
வெல்கம் டு ரேகாஸ் பார்வை. இப்போ நம்ம இருக்கிறது மான்ட்ரியல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மான்ட்ரியல் சீரீஸ்னு நீங்கள் சொல்லி முடிக்கும் போது ட்ரோன் அப்படியே ஒரு வெளில போயிட்டு தண்ணியில் மான்ட்ரியல்னு வந்து இங்கே ரேகாஸ் பார்வைன்னு வந்து அப்படி இருந்தால் செமையாக இருக்கும்னு ஒரு ஷார்ட் என் மைண்டில் வரும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மான்ட்ரியல் சீரீஸ். ஸோ அந்த ஷார்ட்டை நான் வந்து வர வரைக்கும் ஐ வில் கீப் டூயிங். 2-3 வாட்டி ட்ரோனை நான் வந்து அமுச்சிட்டு இருந்தேன். சலோ அதையே சொல்லுங்கன்னு சொல்லி. கரெக்டா? ஏன்னா ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடிட்டிங்ல வந்து உட்காரும் போது அப்பா, யூ பி தேங்க்ஃபுல் ஃபார் தட் வீடியோகிராஃபி பர்சன் when you edit. அப்பா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா, நிம்மதியா இருக்கு, இது எடுத்திருக்கல, சூப்பரா இருக்கு. அதுவும் சில விஷயங்கள்லாம் வந்து ஒரே ப்ராடக்டை நான் வந்து இப்படி எடுப்பேன், திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் வச்சு இப்படி எடுப்பேன். ஏன்னா ஒரு ஆர்க்ல வந்து ஃபுல்லா எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ஆர்க்ல வீடியோ எடுத்துட்டேன்னா அதை எடிட் பண்ணும்போது அப்படியே டிங் டிங் டிங்னு மாத்தலாம். புரியுது. இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரிதான், டேட்டா ட்ரிவன். ஃபுல்லா டேட்டா வர நீங்க பண்ணிருக்க அடுத்த வாட்டி ஈஸியா இருக்கும். இப்போ லைட்டா அதுல ஒரு அடிஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. ஸோ கிரியேட்டிவிட்டிலையும் இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இதையும் ஃபேக்டர் இன் பண்ணலாம் கிரியேட்டிவ் திங்கிங்ல. இப்போ அடுத்தது வந்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் சொன்னீங்க, கரெக்டா? ஆமா. இப்போ ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ல ஒரு வில்லங்கமான ஒரு விஷயமும் இருக்கு. என்னது? வில்லங்கத்துக்கு அடுத்து வருவோம், ஓகே? ஆனா அது வந்து சாதாரணமாவும் வில்லங்க என்ன சொல்லலாம், போர் அடிக்கிறேனா, அப்ஸ்ட்ராக்டா பேசுறேனா? சரி, ஓகே. இது எனக்கு ஜாலியா பேசணும், நீ ரொம்ப இன்டெப்தா பேசிக்கிட்டு இருக்க. அப்படியா? சரி, ஜாலியா பேசணுமா? நீ பாட்காஸ்ட் இது போதிமர உச்சியில் இல்ல இந்த பாட்காஸ்ட்னு நினைச்சிட்டு நீ பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். போதிமர உச்சியில இருந்து ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அவனை போதிமர உச்சியல் மாதிரி பேசாத, நீ வேற மாதிரி பேச, டீப்பா பேசாதன்னா என்ன பண்றது? சரி, ஓகே. நீங்களே ப்ராம்ப்ட் பண்ணுங்க, நான் கேட்கறேன். ஆனா இது வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. எனிவே இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வேல்யூ பண்றதுனால நான் இதை இப்படி சொல்லலாம், கரெக்டா? ஆனா உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிறது தான் என்னோட டாஸ்க்னு நினைக்கிறேன். உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டா இன்னும் நிறைய பேர் எங்கேஜிங்கா வச்சு. ஆமா, அது முதல்ல என்ன எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டாதான் என்னோட ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஏதாச்சும் முறுக்கு சீடை ஏதாவது சாப்பிட்டு வரீங்களா? வேணாமா? அப்படியே பேச ஆரம்பிக்குமா? கொட்டாவி எந்த கெஸ்ட்டுக்காச்சும் நீங்க கொட்டாவி விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றீங்க இந்த மாதிரி. நான் உன்னை இன்சல்ட் பண்ணல, நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வெளியில போயிட்டு வந்தோம், ஒரு ஈவென்ட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு 1/2 hour படுத்து தூங்கிட்டு பண்ணலாம் சொன்ன. நீ தானே என்ன தூங்கவே விடல. ஆமா, நீங்க பண்ணணும்னு கேட்டீங்க. இப்ப சரி, ஓகே, உட்காந்து பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு வேலை முடியும். ஒரு 1/2 hour என்ன தூங்கிட்டு நம்ம பண்ணியிருந்தோம்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பேன். சரி, ஓகே. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் பத்தி சொல்லு. ஓகே, ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் சொல்லி தோல. அதானே சிரிச்சிங்கல்ல, அந்த சிரிப்புல உண்மை இருக்கு, அடங்குங்க. ஓகே, சிரிப்புலதான் வந்து சொல்லி தலைக்கு சிரிச்சிங்கல்ல, அதுதான் உண்மை. சொல்ல மாட்டேன், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதானே? இல்லடா, அப்படி இல்லடா, நீ இந்த மாதிரி சொன்னா எனக்கு சிரிப்பு வருது. நான் என்ன பண்றது? ஏன்னா அதுல உண்மை இருக்கு, அந்த உண்மைக்கு தான் சிரிப்பு வருது. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ல வில்லங்கத்தோட வரேன். ஆனா வில்லங்கத்துக்கு முன்னாடி ஒண்ணு வரேன். ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் ஆக்சுவலா இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஒரு விஷயத்த வந்து நம்ம முடிச்சிட்டோன்னே நம்ம பண்ணது தப்பா கரெக்டா இது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இதுல இருந்து என்ன எனக்கு புரிஞ்சுது. அதுலயே வந்து டைம் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. டைம் ரொம்ப முக்கியம். ஏன் டைம் முக்கியம்னா என்ன சொல்ல வரேன்னா, டைம் முக்கியன்றதுல நீங்கள் 10 வயசுல ஒரு விஷயத்த யோசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும் 20 வயசுல யோசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும் 30 வயசு 60 வயசுல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஒரே விஷயத்த. ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து ஆஸ் அ டீனேஜர் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணாலுமே என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் அ டீனேஜர் வுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் எ மெச்சூர்ட் அடல்ட். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ
சரி, ஓகே. எனக்கு எனக்கு புரியுற எனக்கு மாதிரி. எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சரி. நான் வந்து ரொம்ப நான் ரோஸ் கீஸ்லாம் வாங்கிட்டு போய் நான் கொடுக்குறேன். அவ வந்து டீசெண்டா ரெஸ்பாண்ட் பண்ணா. ஆனா தம்பி உனக்கு எனக்கு செட் ஆகாது, விட்டுட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ம், எனக்கு லெட்ஸ் சே ஐம் early 20s or late teens. ஓகே. ம், நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தேன்னா, நான் இதை வேற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். ஆனா ம், ஒரு 30-40 வயசுல ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதை பத்தி சிரிப்பு வரும். ம். எவ்வளவு கியூட்டா இருந்தது, நீ பாரு அவ செட்டே ஆகாதுன்னு உனக்கு இப்ப புரியுது, அப்போ உனக்கு புரியல பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா அந்த டைம்னால, ஒரு டைம் டிஃபரன்ஸ்னால, ரிஃப்ளெக்டிவ் கெப்பாசிட்டிஸ்னால, எக்ஸ்பான்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ்னால ஒரே விஷயத்த வேற வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது வந்து நான் ஜாலியான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். ஓகே. ரிலேட்டிவ் கூட நீங்க சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சண்டை போடும் போது உடனே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும், சண்டை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மைண்டு இமோஷன்ஸ் எல்லாம் காம் ஆனோன்னு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்குமே வித்தியாசம் இருக்கும். Correct. ஸோ எப்பயுமே டைம் ஃபேக்டரும் நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், டீப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஆனால் பை த எண்ட் ஆஃப் தட் ரிஃப்ளெக்ஷன் என்ன நான் சொல்லிப்பேன்னா, இப்போதைக்கு எனக்கு இவ்வளோதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது, இதுக்கு மேலே எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு யோசிக்க முடியல. மேபி I'll give it some time and think about it later again அப்படின்ற போது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டோட ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அடுத்த வாட்டி நீங்க வேற ஏதோ ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு வருது, அதே சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, ஓ இதை தானே நம்மளும் அவங்களுக்கு பண்ணோம், இப்படிதான் அவங்களுக்கு இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஆமா. தாட் ப்ராசஸே உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோன்னு வரும். ஸோ ரிஃப்ளெக்ஷன்லயே வந்து டெம்போரல் ஃபேக்டர் விச் இஸ் டைம் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். உடனே ரிஃப்ளெக்ட் பண்றது, லேட்டரா ரிஃப்ளெக்ட் பண்றது, டீப்பா ரிஃப்ளெக்ட் பண்றது, நிறைய ஆங்கிள்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு. ஓகே. ஓகே, ஓகே. இதுல வில்லங்கம்னு சொன்னேன்ல, வில்லங்கத்துக்கு வரேன். இந்த வில்லங்கம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களையும் விழிக்க வைக்கணும்ல, அதனால. ஓகே. வில்லங்கம்னா ஈன்னு பாக்குறீங்க பாருங்க, அதனாலதான். ஓகே. சொல்லு. காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இது திங்க் எபிசோட்ல நான் வந்து பேசியிருக்கேன், போதிமர உச்சிலையும். நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் கரெக்டுன்னு நினைக்கிறது சம்டைம்ஸ் தப்பா இருக்கும். அதாவது நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட் நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிறதே சம்டைம்ஸ் தப்பா இருக்கும். தப்பா இருக்கும். அண்ட் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ், இப்போ வந்து கேன் யூ ட்ரூலி பிலீவ் யுவர் ஓன் தாட்? உங்களோட தாட்ஸை நீங்க நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வி யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? நான் மக்களுக்கும் கேட்கறேன், உங்களுக்கும் கேட்கறேன். நம்ம நினைக்கிறது கரெக்டா இல்லையாங்கிறது யோசிக்கணும்ன்ற. நம்ம நினைக்கிறத கரெக்டா, ஆமா கரெக்டா இல்லையான்னு யோசிக்கணும். யோசிக்கிறோமா அப்படின்னு கேக்குறேன். பிளஸ் எந்த அளவுக்கு அதை சேலஞ்ச் பண்ணி யோசிச்சிருக்கோம். பிளஸ் என்ன பிரச்சனைனா இதுல சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ பயசஸ் இருக்கும் நிறைய, இந்த காக்னிட்டிவ் பயசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சில பர்சனாலிட்டி டைப்ஸே, இப்போ இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஆனா சில பேர் வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருப்பாங்க, சில பேர் எப்பயுமே நெகட்டிவா இருப்பாங்க. ஓகே. அது அவங்க வேணும்ட்டே பண்ணல. சம் பீப்புள் வேணும்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா நிஜமாவே ஒரு விஷயத்தை எடுத்தாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவா தான் தோணும், இல்ல பாசிட்டிவா தான் தோணும். சில பேர் வந்து இன்னைக்கு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பாங்களா, அது வந்து டேய் இதை பண்ணாதரா, இப்ப பண்ணாதரா, இப்ப கரெக்டான டைம் இல்லடான்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும்னு தோணும். அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. ஓகே. சம்டைம்ஸ் ஓவரா பாசிட்டிவ் ஆகி அவங்க வந்து ரியலிஸ்டிக்கா யோசிக்காம கொஞ்சம் தப்பா யோசிச்சிடுறது, எக்ஸ்ட்ரீமா அகலக்கால் வைக்கிறது, இது டேக்கிங் a bite more than you can chewன்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. சோ அதே மாதிரி நெகட்டிவா இருக்கிறவங்க, நான் ஒண்ணு பண்றேன், நான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு குறை அவங்களே சொல்லிப்பாங்க, இல்ல நான் வந்து ஒர்த் இல்ல, இது பண்ண முடியாது என்னால, இது வந்து எபிலிட்டி இல்ல, நான் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றது. சோ ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் போதும் சரி, இந்த மாதிரி பயசஸ் இருக்கும் போது ஒரு விஷயம் நடந்திருந்தா அதே விஷயத்த ஒருத்தன் இல்ல ஒருத்தி நெகட்டிவ் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், இல்ல பாசிட்டிவாவும் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அதை வச்சுக்கிட்டு
அவங்க லைஃபை லீட் பண்ணும்போது அதுவே ப்ராப்ளமாவும் மாறலாம். ஓகே, ஸோ இது திங்கிங் பேட்டர்ன்ல இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு திங்கிங் பேட்டர்ன். ஓகே ஓகே, இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா I'll let you ask me questions. அதுதான் பெட்டர். நீங்க சொல்லுங்க. lateral thinking பத்தி சொல்லுங்க. solving problems unconventionally. ஓகே, இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து எம்கே, என்னோட பாட்காஸ்ட் ஃபெலோ பாட்காஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட் எம்கே எங்களோட போதிமர உச்சியில் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொன்னா. அதான் எனக்கு இப்போ டக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்து விடுறேன். எம்கே வந்து சின்ன பையனா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது, எங்களுக்கெல்லாம் குழந்தை வயசுல இருக்கும்போது, ஒரு ஐ டோன்ட் நோ, சின்ன பசங்களா ஸ்ட்ரீட்ல விளாடுற வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பால் வந்து பிளாஸ்டிக் பால் என்னமோ கிணத்துக்குள்ள விழுந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து பக்கெட் வச்சு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, என்னென்னமோலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, எம்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. அப்போ வந்து ஒரு அண்ணா வந்து வந்தாராம், அது பார்த்தாராம். அவர் வந்து உட்காந்து என்னமோ பண்ண ஆரம்பிச்சாரு. இவன் வந்து ரொம்ப புரியவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே புரியல. ஒரு கயிறோட எண்டில் எதையோ வந்து வெயிட்டான ஒரு பொருளை வச்சு, அந்த வெயிட்டான பொருள்ல அடியில வந்து டபுள் டேப் மாதிரி போட்டு, ஏதோ ஒரு டேப் வந்து போட்டு, ஒரு சைடு ஸ்டிக் ஆகி இன்னொரு சைடு ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி நிறைய வச்சு, அதை அப்படியே அந்த வெயிட்டை தூக்கி அந்த பால்ல போட்டாராம். அப்படியே வெளில எடுக்கும் போது அந்த பால் வந்து அது ஒட்டிக்கிட்டே மேல வந்துச்சான். ஓகே, இப்போ வந்து எம்கேக்கு ஆஸ் அ சைல்டு இதை வந்து பார்க்கும்போது அவன் சொன்னான் என்கிட்ட, எனக்கு பயங்கர மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. என்னன்னா, ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா யோசிக்காம வேற மாதிரியும் யோசிக்கலாம், கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். அப்பதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிஜமாவே ஒரு அவேர்னஸோட லேட்ரல் திங்கிங்னா என்ன அப்படின்றத நான் வந்து விட்னஸ் பண்ணேன். சோ இது வந்து ஒரு விஷயத்த ஒரு விதமா இல்ல ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து திங்க் பண்றத தவிர்த்து லைட்டா லேட்ரலா திங்க் பண்ணலாம். கொஞ்சம் மாத்தி யோசின்பாங்கல்ல, ஒரு விஷயத்த மாத்தி கூட திங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நேச்சுரலா அந்த எபிலிட்டி இருக்கும். சம் பீப்புள் கேன் டெவலப் தட், டிபெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு மைண்டை நரிஷ் பண்ணி எப்படி வந்து கொண்டு போறாங்கன்றத வச்சு ஈச் அண்ட் எவ்ரிபடி கேன் டெவலப் தட். ஸோ அது லேட்ரல் திங்கிங்ல வந்து இப்போ ஜோக்ஸ் சொல்றவங்க எல்லாருமே நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, ஹியூமர் சென்ஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, they always are lateral thinkers. ஏன்னா நம்ம நார்மலா ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருப்போம், இந்த கான்வர்சேஷன்லயே ஒரு ஜோக் டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜோக் வந்து ரெலவெண்டா இருக்கும், அந்த ஸ்பாட்ல இருக்கும், ரெலவெண்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆஃப் பீட்டா இருக்கும், ஆனா புரியும், சிரிப்பும் வரும். ஸோ தே ஹேவ் டு. இப்ப மொக்க ஜோக்கு கூட அதுதான், உள்ள போயிருக்கு. அது சம்டைம்ஸ் இந்த மைக் அந்த மாதிரி தான். அது ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மொக்க ஜோக் போடுறவங்கலாம் பாருங்க, இந்த மொக்க ஜோக்கு கடி ஜோக் எல்லாம் சொல்றவங்கலாம் பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கேள்வியா கேட்பாங்க, நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம், ஆனா அந்த கேள்விக்கு வேற ஒரு பதில் இருக்கும், கடியான பதில் தான், ஆனா அது லேட்ரல் திங்கிங். அது ஸோ மொக்க ஜோக் பண்றதுக்கும் லேட்ரல் திங்கிங் தேவை. ஸோ கடி ஜோக்கு மொக்க ஜோக்கெல்லாம் லேட்ரல் திங்கிங், இந்த டேட் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அதுதான். ஸோ லேட்ரல் திங்கிங் வந்து இது ஜோக்ஸ்ல ஹியூமர்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வேற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஐடியாஸ்லயும் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த லேட்ரல் திங்கர்ஸ் கேன் ஆல்சோ பி அகடமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதாவது எல்லாரும் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காங்க, ஆனா இப்போ டெஸ்லா மட்டும் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை வேற மாதிரி கொஞ்சம் பார்த்து வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு விஷயம் தான், ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் மாத்தி யோசிப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் அது லேட்ரல் திங்கர்ஸ் அவங்கலாம். ஸோ லேட்ரல் திங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அது. ஸோ அடுத்து சொல்லுங்க. உன்னை பொறுத்தவரை இப்ப மக்கள் வந்து கரெக்டான அளவு திங்க் பண்றாங்களா இல்லாட்டி ஓவரா திங்க் பண்றாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டீங்களே, நான் எப்படி எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல முடியும். பொதுவா கேக்குறேன். ஓகே, what do you feel like? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, ஜென்ரலாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா, மக்கள் வந்து
திங்க் பண்ணாம அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து அவங்களோட தாட்டா நினைச்சுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் நம்ம எபிசோட் போட்டோமே, அந்த ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களோட தாட்டா நினைச்சுக்கிறாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்களா, என்ன வேற டீப்பாக பேசாதுன்றீங்க. எனக்கு எப்படி டீப்பாக இறங்க முடியாமல் இதை பேசுறதுன்னு தெரில. இப்போ எவல்யூஷனரி பேசிஸ் இருக்கு. இப்போ அதனாலேயே நீங்க இப்போ பெருசா ஒரு கொட்டாய் விட போறீங்க தெரியும். சும்மாவே பேச மாட்டியாடா ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாதிரி தெரியாதா சாதாரண மக்களுக்கு? கேள்வி கேட்டேன். உன்னை பொறுத்தவரையிலையும் மக்கள் நார்மலா யோசிக்கிறாங்களா, ஓவர் திங்க் பண்றாங்களா? உன்னை பொறுத்தவரையிலையும் உன்னோட சரௌண்டிங்ஸ்ல எப்படிங்கறது ஒரு அதுக்குள்ள எங்கேயோ ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் அது இது இப்படி போனா என்னடா இருக்கு? சரி ஓகே செல்லம், என்னடி செல்லம், என்னோட ஸ்டைல்ல தானே நான் பேச முடியும். நான் வந்து எப்படி சரி ஓகே என்ன क्वेश्चन கேட்டா சிம்பிளா ஆன்சர் பண்ணேன். அதாவது இந்த டீப்பா பண்றதெல்லாம் வந்து உன்னோட போதி மர உச்சியில வெச்சுக்கோ, நாட் இன் ரேகாஸ் பாட்காஸ்ட். சரி ஓகே. ஆனா இங்கேயும் டீப்பா வந்து ஆசைப்படுறவங்களா இருப்பாங்கல்ல. சரி மக்களே, டீப்பா ஆசைப்படுறவங்க போதி மர உச்சியில் போய் பாருங்க. சரி ஓகே. அவங்க அப்போ லிங்க் போட்டு விடுங்க. லாஸ்ட் டைம் நீங்க லிங்க் கூட போட மறந்துட்டீங்க. அவ்வளோ பேச்சு பேசிட்டு. ஓகே சரி. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து மோஸ்டா யோசிக்கிறது இல்லையோ நிறைய பேர், அதாவது மெஜாரிட்டி யோசிக்காம பேசுறாங்களோ, யோசிக்காம சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்னு தோணும். ஓகே, ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும் நான் பேசும்போது. ஏன்னா எனக்கு அது ஈஸியராகவும் இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் அவங்க சொல்லும் போது எனக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிடும், அவங்க சொல்ற விஷயத்திலேயே தெரிஞ்சிடும் இதை பத்தி எவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னு. ஓகே, அதான் கேட்டேன். ஆமா, ரொம்ப எவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா நான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க ஏதாச்சும் யாராச்சும் ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது இது எப்போ நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க, இதோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கேட்பேனா. அப்படி நான் ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கே அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க, ஏன் இப்படி கேட்கறான்னு. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க சொன்ன விஷயத்துக்கு எது ஒரு விஷயம் எடுத்து சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த விஷயத்த ஒப்பீனியனோ ஒரு கன்க்ளூஷனோ எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, அந்த ஒப்பீனியனுக்கு டிரைவ் பண்ணாங்கன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக நான் வந்து கேட்பேன். அதனால வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் தெரியல, என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கார்ல் யங்ன்ற சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே, நான் வந்து ரொம்ப டீப்பா இறங்க மாட்டேன், சிரிக்காதீங்க. ஓகே, டீசெண்டா டீப்பா இல்லாம லைட்டா. ஓகே, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரியே பிடிக்கும் அந்த மாதிரியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கார்ல் யங் பத்தி என்கிட்ட ஜென்ரலா இந்த சைக்காலஜி ஒருத்தன் படிக்கிறான் வந்து மெயினா வந்து என்கிட்ட சொன்னான், கார்ல் யங்லாம் ஏன் வந்து படிக்கிற, அவன்லாம் வந்து இது சைக்காலஜியில் அதெல்லாம் சொல்லியே தரதில்லை, அவன் வந்து எதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், சயின்டிஃபிக்காக சில இதெல்லாம் பேசலை, அவன் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னா. அதே மாதிரி இது நீட்சேன்னு ஒரு ஃபிலாசபர். நீட்சே வந்து ரொம்ப வந்து பாம்பஸ்னா ஒரு அரகண்ட், ஏன் அவர் இதெல்லாம் படிக்கிற, இது இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்கிட்ட ரொம்ப நிறைய பேசுவாங்க அதை பற்றிலாம். கார்ல் யங் வந்து இப்போ இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. என்ன நான் கேள்வி கேட்டேன்னா, எத்தனை கார்ல் யங் புக்ஸ் நீ படிச்சிருக்க, எவ்வளோ அதை பற்றி தெரியும், அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு அவரோட புக்ஸில் அவரோட தாட் ப்ராசஸாக நீ வந்து எவ்வளோ படிச்சிருக்கேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் பதில், நான் கார்ல் யங் புக்ஸே படித்ததில்லை அப்படின்னா. ஓகே, ஸோ எப்படி இந்த கன்க்ளூஷன் வந்த அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்த, எதை வச்சு நீ கார்ல் யங் வந்து இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல்னு நீ சொல்கிறேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இல்லை அது காலேஜஸ்லாம் வந்து சொல்லி தரதில்லை, இட்ஸ் நாட் கன்சிடர்டுன்னு. எல்லாம் எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒப்பீனியன், பட் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட்
அந்த ஒப்பீனியனுக்கு நீனே அந்த ஒப்பீனியனுக்கு வந்தியா, அந்த தாட் ப்ராசஸ்க்கு அந்த தாட்டுக்கு வந்தியா, இல்லாட்டி நீ வந்து யாரோ சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நீ எடுத்துக்கிட்டு அதுதான் அப்படின்னு இருக்கியா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு. நான் எதுவும் படிச்சதில்லை அண்ட் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க என்னோட ப்ரொஃபஸர்ஸும் அதை படிக்கிறதுக்கு, அதனால நான் அதை படிக்கல அப்படின்னு விட்டேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட நான் எதுவும் ஆர்கியூ இதெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகே, எனக்கு என்ன அதுலேருந்து புரிஞ்சுதுன்னா, நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸே அவங்களோட தாட்டுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிற தாட்டே ஒப்பீனியன்ஸே நிறைய இன்ஃபியூஸ்ட் இன்டு தெம் rather than their own thought process and own opinions. புரியுது. ஓகே, இப்போ இப்போ இதை விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ சைமனுக்கு வந்து சைமனும் நானும் ஒரு கான்வர்சேஷன்ல வந்து இது அவன் ரிஃப்ளெக்டிவா இருக்கிறதுனால அவன் இதை சொன்னான். அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பிரியாணி, சில பேருக்கு பிரியாணி பிடிக்காது, ஆர் இட்ஸ் நாட் தேர் டாப் சாய்ஸ். ஓகே ஓகே, ஆனா எந்த அளவுக்கு பிரியாணி வந்து ஒரு ஒரு இமோஷன் ஃபேக்டர் மாதிரி ஒரு பாப் கல்ச்சர்ல ஆயிடுச்சுன்னா, பிரியாணி பிடிக்கலையா, உனக்கு பிரியாணி பிடிக்காதா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ சம் பீப்புள் பிரியாணி அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லைனாலுமே சம்டைம்ஸ் பிரியாணின்னு சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு பிரியாணியே பிடிக்காது. தெரியும் தெரியும், ஆனா சொல்றேன், நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு ஏன்னா அது டு ஃபீல் பிலாங்ட், தே வாண்ட் டு ஃபீல் தட் பிலாங்கிங் வித் தட் குரூப். புரியுது. அதனால வந்து அவங்களோட ஓன் ஒப்பீனியனா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாம அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ சின்ன வயசுலலாம் நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஐ எம் ஓனிங், அதாவது இதுதான் நான், இவ்வளோதான் எனக்கு தெரியும், இதுதான் இப்போதைக்கு, இதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்றதுலயே ஒரு பவர் இருக்கு சொல்றதுல. ஆமா, ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. அது ஜென்யூனா சொல்லும் போது ஐ டோன்ட் ஹேவ் டு ஹைட் எனிதிங் அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ சோ மச் பவர். ஸோ சில ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் வந்து என்னோட ஓன் ஒப்பீனியனும் தாட் ப்ராசஸை கொண்டு வரும்போது ஐ ஃபீல் மோர் பவர்ஃபுல். அது யாருனாலையும் சொல்றது இல்லை. அதனால நான் ஏதாச்சும் ஒரு யோசனை சொன்னா எனக்கு தெரியும், அதை ட்ரேஸ் பேக் பண்ண முடியும், எங்க ஆரிஜினேட் ஆச்சு, எதை நான் யோசிச்சிருக்கேன், எதை வச்சு யோசிச்சிருக்கேன்னு. சும்மா யாரோ சொன்னதை வச்சு நான் யோசிக்கல. ஓகே ஓகே, இது அதுதான். என்னமோ அடுத்த வைபுக்கு வர மாதிரி இருக்கு, அதான் வெயிட் பண்றேன். ஏதோ சொல்ல வரீங்க. இல்ல நீ வந்து என்ன மாதிரி திங்கர் நீ ஃபீல் பண்ற? நானா? ஐயோ, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் பேசினேன். இப்போ உனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல, என்ன மாதிரி உன்னை நீ திங்க் பண்ணி வச்சிருக்க? நான் வந்து மோர் ஆஃப் அன் அப்சர்வர்னு சொல்லுவேனா? ஆமா, அப்சர்வ் பண்ணுவேன், ஆனா திங்க்கும் பண்ணுவேன். எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம் டூ. நான் வந்து நான் ஓவர் திங்கிங் இல்லை. ஏன்னா ஓவர் திங்கிங் வேற, டீப் திங்கிங் வேற. நான் வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமா என்னோட தாட்ஸை சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ மேபி ரிஃப்ளெக்டிவ் இல்லை, கிரிட்டிக்கல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ், ஒரு ஓவர்லாப்பிங் கிரிட்டிக்கல் அண்ட் ரிஃப்ளெக்டிவோட சேர்த்து மாதிரி நினைக்கிறேன். இல்லை, என் மண்டையில எப்பயுமே வந்து ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பான். என்னன்னா இப்போ பாருங்களேன், இப்போ திங்கிங் பத்தி நீ பேசுற, நீ திங்கிங் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு ஒருத்தன் கேட்பான் என் மண்டையில. ஓகே, ஸோ நான் அவனை டீல் பண்றதுக்குன்னு ஐ வில் ஹாவ் டு ரீட், டீல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து என்ன கேட்டகரி பண்றது, என்ன டைட்டில் இதுக்கு வைக்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஆனா ஓகே, நான் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட தாட்ஸை. அதுவும் இப்போ நான் சொல்ற ஒப்பீனியன்லாம் open-ended opinions தான். Open-ended opinions it's always I'm ready to change if I know that it's right and it makes sense. So அந்த மாதிரி தான். இப்போ நீங்க? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பத்தி சொல்லணும்னா, ரொம்ப யோசிச்சது இல்லைன்றீங்களா? இல்ல, ஜாஸ்தி நான் எதுவுமே யோசிச்சது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப ஏதாவது ஒரு நிஜமா என்ன பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு இன்ட்யூஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கும் போதே வந்து இது பண்ண முடியும், சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலா.
அதுவும் இல்லாம நெகட்டிவ் திங்கிங் எனக்கு கிடையவே கிடையாது. நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் நெகட்டிவா. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, ஐயோ அது பண்ண முடியாது, அது இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்துல நான் என்ன பொறுத்தவரை இறங்கணும்னு நினைச்சேன்னா 100% இறங்கி நான் பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, ஃபுல்லா பாசிட்டிவ் தான். ஆனா இன்னொன்னு, பை காட்ஸ் கிரேஸ் ஏதாவது ஒரு விஷயம் நான் நினைச்சு அது நடக்கணும்ட்டு பண்ணும்போது அது பண்ணலாமா வேணாமாங்கிறது என் மைண்ட் சொல்லிடும். அது இன்ட்யூஷனே சொல்லலாம்னே வச்சுக்கோயேன். என் மனசு சொல்லிடும் அது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. எனக்கு நான் வந்து என்னோட கட் ஃபீலை நான் ரொம்ப நம்புவேன். எனக்கு புரியுதா? அதுதான் நான் திங்க் பண்றது. ஒரு விஷயம் திங்க் பண்ணுவேன், நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு கட் ஃபீல் சொல்லிடும். நடக்கலன்னா அப்படியே நடக்காது அப்படின்னு மைண்ட்ல வந்து அப்படியே நான் விட்டுருவேன். நடக்கும்னு நினைச்சாதான் ஐ ப்ரொசீட் ஃபர்தர். அது ஒண்ணு இருக்கு எனக்கு எப்பயுமே. சரி, இப்ப வந்து ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் இப்ப ஒரு 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 மனுஷன் வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு திங்க் பண்றாங்க, அவங்க எந்த கேட்டகரின்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இப்ப உன்னை பத்தி நீ கேட்ட, உன்னை பத்தி நான் கேட்டேன், நீ சொன்ன. என்னை பத்தி ஓகே நான் யோசிச்சு சொன்னேன். அதே மாதிரி எப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சா அவங்களுக்கே தெரிஞ்சிருமோ அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்ட்டு? ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியும். ஆனா அவங்க திங்க் பண்ணணும். ஆமா, திங்க் பண்ணணும், கிளியரா திங்க் பண்ணணும். அந்த திங்கிங் கிளியர்லியே வந்து ஒரு அது இன்னொன்னு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் திங்க் பண்றது வந்து என்னை பத்தி மட்டும் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் இப்ப ஒரு விஷயம் பண்ண சொன்னேன், ஏதாவது என்னை பத்தி நான் யோசிக்கணும்னா, நான் ஏதாவது பண்றது பண்ணாத அதை பத்தி நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அது ஒரு விஷயம். பட் ஆனா நான் என்னோட ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒவ்வொருத்தர் பத்தியும் நான் ஜாஸ்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். மேபி இப்ப நான் அது கொஞ்சம் வெளில வந்துட்டேன். ஒவ்வொருத்தர் பத்தியும் அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க எப்படி என்ன பண்ணும் எது பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் பயங்கரமா திங்க் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நடந்திருக்கேன் என் ஃபேமிலியில. இப்ப ஃபேமிலிலயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன பண்ணலாம் அது பண்ணலாம்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, நான் ப்ரே பண்ணா டெஃபினட்டா நடக்கும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரேயும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ மத்தவங்களுக்காக நான் நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய திங்க் பண்ண. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 வருஷம் தாண்டி செல்லும் நான் என்னை பத்தி நான் யோசிக்கவே ஆரம்பிச்சது. இந்த யூடியூப் நான் ஆரம்பிச்சதுனால. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னை பத்தி நான் யோசிச்சதும் கிடையாது, எனக்காக நான் ப்ரே பண்ணதும் கிடையாது. ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், நான் மத்தவங்களை பத்தி தான் ரொம்ப நிறைய யோசிச்சிருக்கேன். அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டா இது நடக்கணும், இது நடக்கணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணிருக்கேன், நிறைய இது பண்ணிருக்கேன். இதுதான் என்னோட நேச்சுரலாவே இப்படிதான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் வந்து என்னை பத்தி நான் இப்ப வந்து என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட்னு நிஜமாவே இப்பதான் என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதே. என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மத்த ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் அப்படி என்னோட தம்பி, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒவ்வொன்னா அதுக்கப்புறம் தான் நான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஓகே, இது திங்கிங்ல சொல்றீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட சர்க்கிள். ஆமா, என்னோட சர்க்கிள் இப்பதான். ஆமா, ஏன்னா நான் எப்பயுமே இன்னொருத்தர் பத்தி இன்னொருத்தரோட நிலைமைய நான் புரிஞ்சுப்பேன் நானு. எம்பத்தைஸ் பண்றது. ஆமா, ஷுவரா அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து என்னால முடிஞ்ச அளவு பண்றேன். முன்ன மாதிரி இல்ல. முன்னாடி எப்படின்னா சொல்லும், என்னை பத்தியும் என் ஃபேமிலி பத்தியும் நினைக்காம மத்தவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நான் திங்க் பண்ணி மத்தவங்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் வந்து என்ன பத்தியும் என்னோட ஃபேமிலி பத்தியும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸ் மத்தவங்களை வச்சிருக்கேன். ஓகே, இல்ல இதுல நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. ஆமா, இதுலயே நான் ரிலேட்டடா ஒன்று சொல்றேன் கேளுங்க. இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோமா இல்லையா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஆனா இதுக்கு ரெலவெண்டா ஒன்று சொல்றேன்.
டு மேக் இட் ஈவன் மோர் சிம்பிள் ஃபார் யூ, இப்போ நீங்க உங்க ஃபேமிலி ஓகே, ஆனா என்ன என்ன இதுல பிரச்சனைனா, நான் எப்படி பாக்குறேன்னு நான் சொல்றேன், அதை வச்சும் நான் இதையும் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து ஓகே, நம்ம பார்த்துக்கணும், ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தே ஆகணும். ஆனா ஒருத்தர் நம்மள எவ்வளோ வேல்யூ பண்றாங்களோ அதே வேல்யூ அவங்களுக்கு கொடுங்க. கரெக்ட். இப்ப நான் அதுதான் பண்றேன். இது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ எவர் தட் இஸ். ஏன்னா ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்களோட சர்க்கிள், காலீக் யாரா இருந்தாலுமே சரி, ஒருத்தருக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அது வேணும்ட்டே பண்றாங்களோ இல்ல சப்கான்ஷியஸா பண்றாங்களோ கான்ஷியஸா பண்றாங்களோ, ஓகே, ஆனா ஒருத்தர் ஒரு விஷயத்த வேல்யூ பண்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ தராங்களோ அதே வேல்யூவை நீங்க திருப்பி தந்தாலே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத்தா இருக்கும், கரெக்டா மெயின்டைன் ஆகும். இப்போ ஒரு சின்ன விஷயமே வந்து, இப்போ ஒரு ஈவெண்ட் நீங்க பண்ணும்போது நீங்க நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து கிட்ட நீங்க பேசுனீங்க, அது ஸ்பான்சர்ஸ் ரிக்வெஸ்டா இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சர் ரிக்வெஸ்டா இருந்தாலும் சரி. ஆமா. இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு வேல்யூ பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வேல்யூ பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, பிளஸ் எப்பெல்லாம் வந்து அவங்களோட ரெஸ்பான்சஸ் மாறுது, எந்தெந்த ஷேட்ஸ்ல மாறுது, எதனால மாறுது, உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு, உங்களோட ஃபேமுக்கு மாறுது, எல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா சில ரிலேஷன்ஷிப் இஸ் பியூர்லி டிரான்சாக்ஷனல், சில ரிலேஷன்ஷிப் இஸ் இமோஷன்ஸ், சில ரிலேஷன் யூ ரெஸ்பெக்ட் மீ, ஐ வுட் ரெஸ்பெக்ட் யூ, அந்த ஒரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நுவான்சஸ் தான். இப்போ ஈக்குவலி பெனிஃபிட் ஆகிற ஒரு பிஸ்னஸ் லைக் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இமோஷன்ஸ் வச்ச ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஐ வேல்யூ யூ வேல்யூ மீ, ஸோ ஐம் கோன் வேல்யூ யூன்னு இருக்கு. ஸோ யூ வேல்யூட் மீ ஈவன் வென் யூ டென்ட் ஹாவ் டு, ஸோ ஐம் கோன் வேல்யூ யூ even when it's not a transactional thing, I'm going to give you that value. ஏன்னா நீ வந்து எனக்கு எதுவுமே இல்லாத போது கூட you've helped meன்ற மாதிரிலாம். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்குமே இருக்கு. கரெக்ட் தான். அப்பாற்பட்டு இருக்கிற க்ளோஸ்னஸும் இருக்கு, அது வேற. ஓகே, ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லாம ஒரு இமோஷனல் திங்கிங், இமோஷன் க்ளோஸ்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ வேக்லி ஸ்பீக்கிங், the value that you get from someone, give them the same value, the relationship with these will be smooth. அது யாரா இருந்தாலும். இப்ப நான் அதுதான் பண்றேன். இப்ப அந்த மாதிரி நான் பண்றதுனால தான் I somehow have peace in my life. ஆமா, ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா எனக்கு மேல எனக்கு வேல்யூ பண்ண என்ன, அதாவது யாருமே என்னோட லைஃப்ல ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா, நான் மத்தவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், மத்தவங்க எந்த அளவுக்கு வேல்யூ பண்றோம் அந்த அளவுக்கு எனக்கு வந்து யாருமே இது வரையும் வேல்யூ என்ன பண்ணதில்லை. என்னோட டைம் ஆகட்டும், எனக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி யாருமே என் லைஃப்ல பண்ணது கிடையாது. உன்னையும் அப்பாவையும் விட, ஏன்னா நீ நம்ம ஃபேமிலி. ஓகே, நான் மத்தவங்கள சொல்றேன். சோ இப்ப வந்து எனக்கு நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட பினான்சியல் இது பார்த்துட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள யோசிக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரி ப்ராமிஸா யோசிக்கல, அது என்னோட ப்ராப்ளமாவே இருந்தது. ஓகேவா? ஆனா இப்போ ரைட் நோ, இப்போதான் என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்க நம்மளுக்கு வேல்யூ பண்றாங்களோ அதே அளவுதான் மத்தவங்களுக்கு நான் வேல்யூ பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன் நான். And also understanding that boundary. அந்த எவ்வளவு பவுண்டரி அவங்க வைக்கிறாங்க, நம்ம இத கிராஸ் பண்ண கூடாது, நம்ம இந்த பவுண்டரி. இதுல என்ன கரெக்ட், இதுல என்னன்னா, நான் வந்து என்கிட்டக்க எல்லாரும் அந்த அளவுக்கு கரெக்டா, எனக்கு கீழே இருக்கிறவங்க, என்னை விட சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா அந்த பவுண்டரிய மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு மேல இருந்தவங்களும் சரி, எனக்கு கீழே இருந்தவங்களும் சரி, கரெக்டா பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து நான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆமா, எல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்ப லைஃப் புரிஞ்சுக்கலன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயாச்சும் லைஃப் வந்து கொடுக்கதான் போகுது. இல்ல அத பத்தி நான் கவலைப்படல. அட்லீஸ்ட் நான் இப்பவாது கரெக்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேனே யார் யாரெல்லாம் எனக்கு உண்மையிலேயே வேல்யூ பண்றாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் நல்லது. ஆமா, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு சரியா. இது வந்து ஐம் நாட் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். ஆனா ஒண்ணு என்னன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் சில விதத்துல மட்டும்தான் யோசிப்பாங்க, அப்படியே சாலிடிஃபை ஆயிடுச்சு மைண்ட்ல. ஸோ சில பேர் சில மாதிரி தான் இருப்பாங்க. அதை வந்து மாற்றணும்னு நம்ம நினைச்சாலே நம்மளுக்கு எவ்வளோ மாறுறது கஷ்டம் நம்மளுக்கே தெரியுது. இப்போலேருந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், செல்ஃப் க்ரோத் எனக்கு வேணும் அப்படின்னு நான் இப்போ நினச்சி அக்ரெசிவாக நான் எஃபர்ட் போட்டால் நான் இவ்வளோ மாறுவேன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த மாதிரி எஃபர்ட்டே போடாமல் சாலிடாக இப்படி இருக்கிறவங்களே, வருஷக்கணக்காக இருக்கிறவங்களே இல்ல, சில பேர் மாற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் மாறவே மாட்டாங்க. அவங்க அப்படித்தான். அதுக்கு மேல 1% கூட அவங்க மாற மாட்டாங்க, மாற ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் தே திங்க் தே டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அட் ஆல் வித் தெம். ஆமா, ஸோ அதுதான் இதுதான் சொன்னேன்ல, ரிஃப்ளெக்டர்ல ஒரு வில்லங்கோன்னு. அந்த ரிஃப்ளெக்ஷன்ல யூ கான் see your own flaws. எஸ், அதுதான் ப்ராப்ளமே. அதுல ஒரு ப்ராப்ளம் ஆகுது, அது இன்க்ளூடிங் அஸ். அது நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைப்போம். அதுவே நோ 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 நோ, அது இல்ல, nobody is perfect in this world. I'm telling you. இதுல எனக்கு என்னென்ன flaws இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த சேலஞ்சிங்கா இருக்கிறான்ல, அவன் சம்டைம்ஸ் ரொம்ப அனாய் பண்ணுவான் என் மைண்ட்ல. ஆனாலும் அவனை விட்டுருவேன். ஏன் சும்மா விட்டுவேன்னா, மற்றவனுக்கு முன்னாடி என்னை வந்து ஈஸியா அவன் தான் கலாய்ப்பான், அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா யார வேணாலும் நான் டபாய்க்கலாம், என்னையே நானே டபாய்ச்சிக்கிறது வந்து எனக்கே ஆப்பு தானே அது. ஆமா, நம்மளுக்கு முடியாது இல்ல. நம்மள யாருக்கிட்ட நீ பொய் சொன்னாலும் உனக்கே நீ பொய் சொல்லிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப டேஞ்சர். மத்தவங்க கிட்ட ஆமா, நீ என்ன வேணாலும் மத்தவங்களை நீ ஜஸ்டிஃபை பண்ணலாம் மத்தவங்க கிட்ட, பட் உன்னோட மனசாட்சிக்கிட்ட நீ ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. பிகாஸ் நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். முடியாது. கான்ஷியன்ஸ் இப்போ இந்த இன்னர் வாய்ஸ், இந்த கான்ஷியன்ஸ் சொல்லுவோம்ல. இப்ப ரெண்டு விஷயம் என் மைண்ட்ல வந்துச்சு, அதை நான் சொல்லிடுறேன். கான்ஷியன்ஸ் சொல்றோம்ல, இந்த மனசாட்சின்னு சொல்றோம்ல. புரியுது. ஜார்டன் பீட்டர்சன் ஒரு சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காருல்ல. அவர் வந்து அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட அக்ரிமெண்ட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன நிறைய என்கிட்ட எனக்கு இருக்கு, ஓகே. ஆனா அவரோட வேல்யூ, நான் என்னென்னலாம் வேல்யூ பண்றேன்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ வேல்யூ டூ. அதுல வந்து ஒரு விஷயம் சூப்பரா ஒன்று சொன்னாரு. காட் நீ நம்பாத, ஓகே. கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு நம்மளுக்கு பேசுதுல்ல, சம்டைம்ஸ் நீ அதை கடவுளா நீ நினைச்சுக்கோ. ஏன் அது நீ கடவுள், அதாவது மனசாட்சி ஒண்ணு இருக்கு, அந்த இன்னர் வாய்ஸ் ஒண்ணு வருது. அந்த இன்னர் வாய்ஸுக்கு இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் சேயிங் த ரைட் திங்ஸ் இல்ல. ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் காட், உன் மனசாட்சியே தான் நீ கடவுளோட வாய்ஸ் நீ நினைச்சாலே சம்டைம்ஸ் அந்த மனசாட்சி வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஷேட்ல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, பேராஃப்ரைசிங், அதே மாதிரி நான் சொல்ல. ஸோ அது சொன்னது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல வந்தேன், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒன்று சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க? மனசாட்சியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். மனசாட்சிக்கு முன்னாடி என்ன வேல்யூ பண்றவங்க, பவுண்டரிஸ் எனக்கு கீழ இருக்கிறவங்களும் சரி. ஆமா, சரி, ஓகே. என் மைண்டுக்கு வரும்போது நான் சொல்றேன். நம்ம இது அப்படியே பேச பேச வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. ஆனா டக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான் இல்ல, மெமரி மைண்ட் எல்லாம் அவ்வளவுதான் அப்படியே புசுக்குன்னு வந்து போயிடுது. வரும். ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல வரும் திரும்ப. திங்கிங் என்னமோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அடுத்து வரட்டும், அதை நான் வரும்போது நிறுத்தி சொல்றேன். சரி, நீங்க யோசிக்கிற வரைக்கும் நான் என் மைண்ட்ல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்லட்டுமா? சொல்லு. இப்போ ஒரு பிரச்சனையாவும் இதை நான் பாக்குறேன். எது? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை தான். என்ன பிரச்சனைனா, இப்போ people are overloaded with information.
அண்ட் ஓவர்லோடட் இன் லைஃப் இன் ஜென்ரல். ஸோ ஒரு மென்டல் ஓவர்லோட்னாலேயே நிறைய பேருக்கு திங்க் பண்ண முடியாத நிலைமைக்கு சிந்தனைகள் ஒழுங்கா பண்ண முடியாத அளவுக்கு போறாங்க. ஸோ ஆக்சுவலி இது போறாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ரிதேஷ். இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி உலகத்தையே ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அதாவது இப்ப என்னன்னா யோசிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ், சீரியல்ஸ், பிக் பாஸ், அதாவது நீ யோசிக்கவே யோசிக்காத, நாங்க சொல்றத மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு, நாங்க குடுக்கறத நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னொன்னு அடுத்தடுத்து இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு சைடு என்டர்டெயின்மெண்ட்னா இன்னொரு சைடு பில்ஸ் பேயபிள். அதாவது அடுத்த மாசம் ரெண்ட் என்னென்ன பில்ஸ் வருது, அதுக்கு நீ ஒர்க் பண்ணணும், உனக்கு வருதா, இதத்தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த மாசம் ஒவ்வொரு மாசம் அப்படின்னு எல்லா மக்களையும் எதுவுமே திங்க் பண்ண ஆமா, அந்த லோனு இந்த லோனு, புரியுதா? சோ அடுத்தடுத்த மாசம் என்ன எக்ஸ்பென்சஸ், இது அது இப்படியே திங்க் பண்ணிட்டு உனக்கு ஆபீஸ் போறாங்க, அந்த சம்பளத்துல அடுத்தடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்மளுக்கு 2 சம்பளம் வருது, வீக்லி ட்வைஸ் வருது. அங்க இந்தியால பார்த்தா பர் மந்த் வருது. எப்படி வந்தாலும் இப்ப பார்த்தனா ஒரு 2 நாள்ல காலி ஆயிடுது. கரெக்டா? 2 நாள்ல காலி ஆயிடுது. வாழ்க்கைய பத்தின்றீங்களா? 2 நாள்ல இது காலி ஆயிடுது. அடுத்ததுக்கு சரி, அடுத்த பேமெண்ட் நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிறது வருது. இது போக நான் அப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் அதுக்கு டைம் இல்ல முதல்ல நம்மளுக்கு, ஓகேவா? ஆனா மக்கள் ஒரு சைடு அது, ஒரு சைடு என்டர்டெயின்மெண்ட். இப்ப பாரு, இந்த பிக் பாஸ் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் டீம் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் சீரியல் அவ்வளோ பேர் சீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது மக்களோட மைண்ட் எப்படி திங்க் பண்ணணும், அதுக்கான ஒரு டைமே ஸ்பேஸே கொடுக்கலையே. இது ஒண்ணு இருக்குல்ல. அதுல எனக்கு உங்ககிட்டயும் இதோட சேர்த்து உங்களுக்கும் ஒரு ஆப் வைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. ஓகே, சொல்லு. என்னன்னா எப்படி மைண்ட் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு, நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஆக்சுவலா டீப் இல்லை, ஆனா இது டீப்ன்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஏன் ஆயிடுச்சுன்னா பீப்புள், நீ சொல்ற விஷயங்கள் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நான் ஜென்ரலா இப்ப சொல்ற போதிமர உச்சல் மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்கல்ல, சில விஷயங்கள்லாம் டீப் இல்லை, சாதாரணம்தான். ஆனா மக்களுக்கு அது டீப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மைண்ட்ல அவங்களோட கெப்பாசிட்டியை அவங்களே மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்களுக்கே அவங்க அது ரொம்ப இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த டோப்பமின் சொல்லுவாங்கல்ல, இந்த டோப்பமின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோப்பமின் டக்கு டக்குன்னு வருது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி முடிக்கும் போது, இல்லை அந்த ஒரு மோட்டிவேஷன் கெமிக்கல்னு சொல்லுவாங்க டோப்பமின். இப்போ அதெல்லாம் சுரக்கணும்னா உங்க மைண்ட்ல ஒரு ஃபீல் குட் ஆகணும்னா, நீங்க இப்போ முன்னாடிலாம் ஒரு பிளான் போட்டு, ஃபோன் இல்லாத போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், பிளான் போட்டு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த டோப்பமின் ரஷ் வருது. ஓகே, அதுக்கு எவ்வளோ பிளானிங், எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, போய் ட்ராவல் பண்ணி எல்லாம் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு வரீங்க, அதுக்கு ஒரு டோப்பமின் ரஷ் வருதுன்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தாலே அந்த டோப்பமின் ரஷ் வருது. ஓகே, ஸோ இதுலேயே கிடைக்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா டோப்பமின் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த டோப்பமின் சொல்ற அத தமிழ்ல என்னன்றது சொல்லி. டோப்பமின்னா தமிழ்லயும் டோப்பமின் தான். அதுக்கு அது ஒரு கெமிக்கல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு கெமிக்கல். ஒரு கெமிக்கல் பிரெயின்ல, மைண்ட்ல இருக்கிறது. ஓகே, சோ அது இது ஒரு மோட்டிவேஷன் கெமிக்கல். அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிவார்டு தரும். சரி, புரியுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மோட்டிவேஷன் இதுக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் சுரக்கணும்னா இப்போ வெறும் ரீல்ஸ் பார்த்தாலே வருது. ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க்கை வரைஞ்சி முடிச்சு அதை பார்க்கும்போது வர டோப்பமின், நீங்க ஒரு பெருசா ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு வர டோப்பமின்,
ட்ரெயின் பண்ணி உடம்பு ஏத்திட்டு வர டோப்பமின், இல்ல தூரமா போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு வர டோப்பமின், இப்போ அதெல்லாம் அந்த எஃபர்ட்டே போடாம போன் எடுத்து இப்படி ரீல்ஸ் பார்க்கும் போதே வருது. ஓகே. ஸோ ஏன் யாரு டீப் திங்கிங் பண்ணுவா? யாரு உட்காந்து புக்கு படிப்பா? யாரு உட்காந்து போரிங்கா வந்து லெக்சர் கவனிப்பா? யார் இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம கான்வர்சேஷன்லயே நீ இது டீப்பா போகாதன்றீங்க. ஏன்னா ஈஸி டோப்பமின் இருக்கும்போது ஏன் கஷ்டப்பட்டு டோப்பமின் இருக்கணும்? நான் உட்காந்து எனக்கு இப்போ இந்த இந்த இப்போ இந்த புக்கு நான் வச்சிருக்கேன், இதை பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன். ஆனா பேச முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஆனா இந்த புக்கு வந்து எனக்கு தலை வலிச்சுது. ஓகே, படிக்கும் போது இப்ப படிச்சுட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நான் படிக்கிறேன். ஓகே, ஏன் நான் படிக்கணும்? எவ்வளவோ எனக்கு என்டர்டைன்மெண்ட் நான் பண்ணலாமே, ஏன் இதை பண்ணணும்? இது வந்து எனக்கு கெரியருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல் இல்லை, ஏன் நான் அதை பண்றேன் அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம மூளையை வளர்த்துக்கிறதுக்கு. ஆமா, கரெக்ட் தான். இப்ப நீ அந்த இல்ல நீ இப்ப இந்த மாதிரிலாம் பண்றதுனால தானே உன்னோட போதிமர உச்சியில வந்து நீ நல்லா பேசுற. அந்த போதிமர உச்சியில் நீங்க நல்லா பேசுறதுனால தானே வந்து உனக்கு குமாரராஜா அவரே வந்து உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பேசணும்ட்டு. அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு பெரிய டைரக்டர். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள். அததான் சொல்றேன். ஓகே, ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, நான் சொல்லுவேன்ல, எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எப்படி இந்த ஆத்தர் வச்சிருக்கீங்க, எப்படி இந்த புக்ல இந்த இந்த விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் பெரிய விஷயம் மாதிரி கேட்கறாங்க. ஏன் பெரிய விஷயம் இல்லைன்னா, I've sat down and put in so much work. நான் பிறந்து அப்படியே மைண்ட் அப்படியே வந்ததில்லை. I've put in so much work. Obviously I'll remember. அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா அந்த you have to put in that work. அந்த ஒர்க் அண்ட் இது எஃபர்ட் போடாம எல்லாரும் அந்த மேலாவ இருக்கிற அந்த இதை மட்டும் பாக்குறாங்க. இப்போ போதிமர உச்சியில நான் பேசுறது 10 வருஷம் நான் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன். இப்போ டப்புன்னு ஒரு டாபிக் எடுத்து நீங்க வந்து பேசுனா நேச்சுரலா அப்படியே வருது எனக்கு? இல்ல, 10 வருஷம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பேன், இல்ல படிச்சிருப்பேன், இல்ல சிந்தனை பண்ணியிருப்பேன், உட்காந்து பாண்டர் பண்ணியிருப்பேன், ரிஃப்ளெக்டிவா திங்க் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணனால்தான் முடியுது. ஸோ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த எஃபர்ட்டை வந்து நிறைய பேர் இப்போ சின்ன பசங்க நான் சொல்றது, ஓகே, இப்போ பெரியவங்க 10 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் விடுங்களேன், நீங்க எல்லாம் வேற கேட்டகரி, என்னோட எல்டரா இருக்கவங்க எல்லாம் வேற கேட்டகரி, நீங்க வாழ்ந்த உலகமே வேற. இப்போ நான் இருக்கிற உலகம் தான் வந்து என்னோட ஜென்ரேஷன் தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் டு ஹேவ் சீன் a world without internet. எனக்கு வர எல்லாருமே, எனக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே இன்டர்நெட் காலத்துல தான் பிறந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து உங்க வயசுல இருக்கிறவங்களோ என்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கிறவங்களோ பண்றதுக்கும், என்னோட சின்ன பசங்க இந்த மாதிரி ஒரு திக்கான புக் எடுத்து படிக்கிறதுக்குமே இதை பார்த்தாலே காண்டாவாங்க. ஓகே, ஆமா, படிக்க மாட்டாங்க, கடுப்பாவாங்க. இந்த மாதிரி புக்கு விடுங்க, ஒரு கான்வர்சேஷன் டெப்த்துக்கே வந்து எத்தனை பேர் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. சோ இதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அந்த எஃபர்ட் போட்டு வர டோப்பமின்ல எனக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஐ டேக் ப்ளஷர் ஃப்ரம் தட் எஃபர்ட் பிளஸ் டோப்பமின், எஃபர்ட் பிளஸ் ரிவார்ட். அது இல்லாம வர்றது வந்து இப்போ 1 மணி நேரம் ஒரு ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு வர டோப்பமின் ஒன்று வச்சுக்கலாம். நான் 2-3 மணி நேரம் நான் சாக் கார்விங் நான் பண்றதா பார்த்துருக்கீங்க. 2-3 மணி நேரம் உட்காந்து சாக் கார்விங் பண்ணி முடிச்சேன்னா அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் I have a carving artwork. ஆனா 2-3 மணி நேரம் நீங்க ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா by the end of it என்னது? ஒண்ணு கிடையாது, மண்டை தான் காயம். மண்டை காஞ்சி டோப்பமின் வந்து வந்திருக்கு, you felt that good இது good sensation, but there's nothing in the end. Correct. அதுதான். So at the end of it I need an artwork. End of it I need to have done a carving. At the end of it I should have read something. At the end of it ஒரு நல்ல ஒரு ஜாகோ இல்ல நல்ல ஒரு ஒர்க் அவுட்டோ பண்ணியிருக்கணும். ஒரு அது முடியும் போது எனக்கு வந்து ஒரு இப்போ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிருந்தா ஒரு வீடியோ கையில இருக்கு. ஸோ எஃபர்ட் பண்ணி முடிச்சுட்டு வர டோப்பமின்ல அவ்வளோ கிக் இருக்கு. அந்த கிக் வந்து பண்ணும் போது தெரியும், பண்ணும் போது தான் தெரியும். கரெக்ட், அது பண்ணும் போது இல்ல, அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். அதோ இப்ப நான் இது பண்றேன், நம்ம இப்ப வீடியோ எடுக்கிறோம், இதை நான் ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லா அந்த லோகோ அதெல்லாம் போட்டு அப்படி உட்காந்து அப்பா வீடியோ பண்ணிட்டோம், இப்ப அப்லோட் பண்ணும் போது அப்பாடான் இருக்கும். அந்த ஒரு கிக், அந்த ஒரு கிக் வந்து ரொம்ப ஈஸியா வராது, அதுக்கு கஷ்டப்படணும்.
இல்ல எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட்டாதானே உனக்கு உனக்கு அது ஈஸியா உனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அதோட வேல்யூ தெரியாதுடா செல்லம். ஆமா நீ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உனக்கு கிடைக்கிறதுக்கும் ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் இப்ப நிறைய பேர் இப்ப பாரு சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் இப்படியே ஸ்டூடெண்டா வந்து இங்க பிஆர் எடுத்த அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, கஷ்டப்பட்டு பிஆர் எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா ரொம்ப எதுவுமே உனக்கு ஆனா அந்த கஷ்டப்பட்டு பிஆர் எடுக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ நல்லா தெரியும். ஆமா புரியுதா? அசால்ட்டா அப்படியே ஜாலியா அப்படியே வந்துட்டு அப்படியே பிஆர் கிடைச்சவங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு. ஓ வந்துட்டோம் அப்படின்னு பண்ணு. இது இப்போ நான் வந்து மொரிஷியஸ்ல போய் தனியா ஒரு 5-6 வருஷம் இருந்த போதே எனக்கு வந்து வீட்டுக்கு திருப்பி லீவுக்கு வந்தா எனக்கு கையில எடுத்துட்டு வந்து சாப்பாடு எனக்கு கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை நம்ம வந்து அப்ரிஷியேட்டே பண்ணதில்லை. இப்போ பாரு, என் கையில வந்து யாரோ சாப்பாடு தராங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது அது. ஸோ எனக்கு வந்து அதுக்கு நான் வந்து மொரிஷியஸில் போயிட்டு ஏதாச்சும் தோசை மாதிரி கிடைக்காதா, ஏதாச்சும் வந்து சப்பாத்தி மாதிரி கிடைக்காதா, இல்லை ஏதாச்சும் நம்ம ஊர் சாம்பார் சாதம் மாதிரி கூட, சாம்பார்லாம் வந்து சாம்பார் பொங்கல் தோசைலாம் வந்து நான் ஆசைப்பட்டு கிடைக்காம போய் அதோட அருமையே வந்து அப்புறம் வந்து எனக்கு ஏதாச்சும் என்ன சாப்பிட்ணுன்னு வேணும்னு கேட்டால் நான் தோசைன்னு, என்னடா வீட்டுக்கு வர தோசைன்ற உங்களுக்கு புரியல, எனக்கு தோசை எனக்கு தோசை எனக்கு சிக்கன் இதெல்லாம் இல்லை, எனக்கு தோசை வேணும் அப்படின்னு, இட்லி வேணும், தோசை வேணும், மோர் குழம்பு வேணும், என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப நீ இது ஞாபகம் வச்சுட்டு பண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொல்லுவியே நீனும் உன் ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர், அது போன இது எபிசோட்ல சொன்னேன்ல இல்லையா? சொல்லிட்டேன். தெரியல சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். போன எபிசோட்ல என்னத்துக்கு நீ சொன்ன? அப்படியா? சொல்லியா? இல்ல அதான் இது போன எபிசோடுக்கு ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட்ல என்னத்துக்கு சொன்ன நீனு? அது இதுல திங்கிங்கோட ரிலேட் பண்ணி நான் இதை சொல்றேன். ஓகே, இதுலயே ஒரு திங்கிங் ஃபேக்டர் இருக்கு, செம காமெடி தான். நானும் என் ஃப்ரெண்டு நிதிஷும் மொரிஷியஸ்ல தமிழ் எங்கேயும் நிறைய பேர் தமிழ் ஆளுங்களே இல்லை, அதனால நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு நார்மல் டே எங்களுக்கு, ரெகுலராக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஆப்போசிட்ல ஒருத்தர் நடந்துருந்தாரு. நாங்கள் பேசுறதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நின்றுட்டு எங்கள் 2 பேரும் பார்த்துட்டு, தம்பி தமிழா அப்படின்னாரு. நான் வந்து ஆமாம் தமிழ்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன் தம்பிப்பா, தமிழ் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். அவர் கேட்ட அடுத்த கேள்வி, இங்க நல்ல சாப்பாடு எங்க தம்பி கிடைக்கும் அப்படின்னாரு. ஓகே, கேட்டாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு வந்து எனக்கும் நிதிஷ்க்கு விழுந்து வந்து சிரிச்சுட்டு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா, என்ன தம்பி சொல்றீங்க, இங்க இட்லி தோசை இங்க எங்கேயும் கிடைக்காதா? எங்கேயும் கிடைக்காது, ஒரு இடத்துல இருக்கு, ஆனா 400 ரூபா ஒரு தோசை, கேவலமா இருக்கும் அப்படின்னோம். சொல்றீங்க வந்து வந்து எவ்வளவு நாள் தம்பி? திரும்ப வாய்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்போ திரும்ப சொல்லு. கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காது, அது எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னால. இப்போ அதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு 10 நாள் ஆகுது. எங்கேயும் கிடைக்காதுங்கிறதுல இருந்து ஆரம்பிடா. இல்ல எங்கேயும் கிடைக்காதுன்னு நாங்க சொல்லிட்டோம். வாய்ஸே உள்ள போயிடுச்சு. எதுல இருந்து கேட்கல? எங்கேயும் கிடைக்காதுன்னு. எங்கேயும் கிடைக்காது, கிடைக்கும் ஆனா 400 ரூபான்னு சொன்னீங்க, அதை அப்படியே சொல்லு, அதுல இருந்து கண்டினியூ பண்ணேன். வாய்ஸ் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. அதான் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னோம். ஓகே, எங்கேயுமே நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். ஓகே, அடுத்து வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, சரி ஓகே நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்கன்னு. 10 நாள் ஆச்சு தம்பி, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளோட ஊர் சாப்பாடு சாப்பிடாமன்னு. நாங்கள் வந்து 2.5 வருஷமாக இருக்கோம், அப்படி தான் இருக்கும், எதுவும் கிடைக்காது அப்படின்னு. என்ன தம்பி சொல்கிறீங்க? நான் வந்து ஃபோட்டோலாம் பார்த்தேன், மொரிஷியஸ் சூப்பராக இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு 1 வருஷம் கான்ட்ராக்ட், அப்போ இப்படி தான் இருக்குமா தம்பின்னு? இப்படி தான் இருக்கும், நீங்கள் எங்கேயுமே இங்கே சாப்பாடு கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மூஞ்சே சோர்ந்து போயிடுச்சு. இது வந்து நம்ம திங்கிங்க்கு இதை எப்படி பண்ணணும்னா, பார்த்தீங்களா இதுலேயே அவர் ஃபோட்டோ பார்த்துருக்காரு, அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு, 1 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹவு மச் ஹேவ் யூ தாட் அபவுட் திஸ்? ரொம்ப அழகா இருந்திருக்கு, டக்குன்னு வந்திருக்காரு. ஓகே, இப்போ இதுலயே ஒரு ப்ராப்ளம் ஆச்சா, அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனையாச்சா சரியா யோசிக்காதனால? யோசிச்சிருந்தா டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருந்தா
இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தா, கிரிட்டிக்கலா திங்க் பண்ணியிருந்தா வந்திருக்கவே மாட்டார்ல. ஆனா இப்போ வந்துட்டாரு. ஆனா இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஐ டோன்ட் கேர், இதெல்லாம் ஓகே, எனக்கு வந்து எனக்கு வேலை முக்கியம், அங்க போய் நான் இதை பண்ண போறேன்னு வரவங்க வேற. ஆமா. அது வேற. ஏன்னா தேவ் தாட் திஸ் த்ரூ அண்ட் தே ஆர் ரெடி டு கோ த்ரூ திஸ். ஆனா அந்த மாதிரி வராதவங்களுக்கு திங்கிங் பண்ணாதனால தானே பிரச்சனை. அவர் மொரிஷியஸ் வந்து 4 வீடியோ பார்த்துருக்காரு, 2-3 போட்டோ பார்த்துட்டு ஓகே இங்க போயிடலாம் அப்படின்ற மட்டும் வந்து டிசைட் பண்ணிட்டு அப்படி போயிட்டாரு. அதுவே வந்து அவருக்கு ஒரு விளையாட்டு வினையாயிருச்சு. பாவமா இருந்தது அவரை பார்த்தா. ஆனா இங்க எங்க நூடுல்ஸ் என்ன பண்ண முடியும், நூடுல்ஸ்னு. அதான் சரி. இப்போ நான் ஒரு காமன் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து நான் பிஎம்யூல நான் சொன்னேன். இங்கேயும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்றேன். இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ கடைசியில எதுவா இருந்தாலும் சொல்லு. சரி, வாய மூடு, நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா சொல்லுங்க. கம் ஆன், டாக் மீ. நான் வந்து என்னோட கட் ஃபீலை நம்புவேன் அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி நீ வந்து லாஜிக்கா திங்க் பண்ணுவியா, இல்லாட்டி உன் கட் ஃபீல எதுக்கா இருந்தாலும் நம்பிட்டு ப்ரொசீட் பண்ணுவியா? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? நீ வந்து லாஜிக்கா நிறைய திங்க் பண்ணுவ, கட் ஃபீல் இருந்தாலும் நீ கொஞ்சம் லாஜிக்கா தான் திங்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இல்ல. கட் ஃபீல் நான் வந்து 100% கட் ஃபீலை நம்பி இறங்குவேன், நீ வந்து கட் ஃபீலை நம்பி இறங்க மாட்டேன், அது தெரியும் எனக்கு. நீ லாஜிக்கா திங்க் பண்ணிட்டு பண்ணுவ, கரெக்டா? ஓகே, நான் சொல்றேன். ஓகே, நீங்க பார்ஷலி ரைட், ஆனா பார்ஷலி ராங். ஏன்னா நான் இமோஷன்ஸை கட் ஃபீலிங்க நம்புவேன். ஓகே, இமோஷன்ஸ் ஓகே, ஆனா கட் ஃபீலிங் 100% நம்ப மாட்டேன். ஆஹா, அப்படி இல்ல. நான் சொல்றேன், நான் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் கட் ஃபீலிங்க நம்புவேன், ஆனா என் லாஜிக்கோட கன்சல்ட் பண்ணிப்பேன். அப்படி என்னோட இமோஷன்ஸை நம்புவேன், ஆனா என் இமோஷன்ஸை லாஜிக்கோட கன்சல்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு பிரெயின்ன்ற ஒரு பர்சன், ஹார்ட்ன்ற ஒரு பர்சன் கூட நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஹார்ட் கூட இருக்க பிடிக்கும். ஓகே, ஹார்ட்டுக்கு வந்து இது எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும், அது நான் பண்ணணும், அது எனக்கு ஜாலியா இருக்கு, அது அங்க போகணும் இங்க போகணும் எல்லாம் சொல்லும். அப்படி சொல்லும் போது நான் இரு இவங்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு பிரெயின் கிட்ட கேட்பேன், இப்ப இது கரெக்டா, இந்த டைம்ல உன்னால இது பண்ண முடியுமா, இந்த டைம்ல இது உன்னால கத்துக்க முடியுமா, இந்த டைம்ல நீ இதை படிக்க முடியுமா, இங்க போக முடியுமா, முடியாதா, முடியாது அப்படின்னா வந்து ஹார்ட் வந்து வருத்தமாகும், அப்படியே விட்டுரும். சரி முடியும் அப்படின்னா ஹார்ட் வந்து முடியுமா பாசிபிளா என்ன முடியும், ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான், அதை கரெக்டா பிளான் பண்ணதான் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு ஹார்ட் கேட்கும். உடனே பிரெயின் சரி ஓகே ரொம்ப கேட்கற, சரி ரைட்டு, பெரிய வேலை தான், ரெடினா நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஹார்ட் ஏ. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு எப்பயுமே நடக்கும். ஏன்னா டப்புன்னு ஒரு ஆசை வரும், டப்புன்னு ஒரு கட் ஃபீலிங் வரும், டப்புன்னு இது. ஆனா பிரெயின் கிட்ட நான் கேட்டுப்பேன், டே என்னடா இது பண்ண முடியுமா, எனக்கு இது ஆசையா இருக்கு. பிரெயின் வந்து கரெக்டா சொல்லிடும் லாஜிக்கல் திங்கிங் வச்சு. ஸோ இப்படிதான் நான் வந்து ஃபங்க்ஷன் ஆறேன்னு. ஆனா சம்டைம்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ணி கட் ஃபீலிங் ஒன்று சொல்லும். அப்போ வந்து நான் சைலண்டா வந்து ஓகே எனக்கு இதுக்கு லாஜிக்கலா எக்ஸ்பிளனேஷன் இல்ல, ஆனா பிரெயினே வந்து சரி ஓகே இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் இதுல எதுவும் சொல்லல, நீ வந்து என்ன உன் கட்டு சொல்லுதோ எடுத்துக்கோ, என்னமோ அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஐ டோன்ட் நோ வாட் தி லாஜிக் ஹியர் அப்படின்னு சொல்லி விட்டுரும். அப்போ வந்து நான் கட்டு நம்பிடுவேன். அது வந்து என்ன சிச்சுவேஷன் பொறுத்து, ஏன்னா கான்சிக்வன்சஸ் புரியுது. சில சிச்சுவேஷன் பெரிய கான்சிக்வன்ஸ் இல்ல, சில சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்குனால கட் ஃபீலிங் ஸ்ட்ராங்கா வரும்போது நான் அப்படியே லிசன் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஆமா, அதுலயே தெரிஞ்சிடும். சரி, ஏதாவது ஓவர் திங்கிங்னால ஓகே, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஓவர் திங்கிங்கோ அண்டர் திங்கிங்கோ டிசிஷன் எடுத்துட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கியா? ஓவர் திங்கிங்னால டிசிஷன் எடுத்துட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கேனா? ஓவர் திங்கிங்னாலேயோ இல்லாட்டி அண்டர் திங்கிங்னாலேயோ, யோசிக்காமையும் இல்லாட்டி ரொம்ப ஓவரா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணது, அப்ப ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கியா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீ ரெக்ரெட் பண்ணிருக்கியா? ரீசன்ட் டைம்ஸ்ல நான் எதுவுமே சொல்ல முடியாதே.
ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் எதுவும் அந்த மாதிரி பண்ணதில்லை. சரி, ஓகே. மேபி சின்ன வயசுல ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அந்த லாஜிக்லாம் ரொம்ப யோசிக்கிறதுனால, அதுவும் நான் யோசிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன் அட்வைஸுக்கு. ஸோ நான் ஒரு அதாவது மேஜர் டெசிஷன்ஸ்க்குலாம் சொல்கிறேன். மேஜர் டெசிஷனுக்குலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். யோசிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஒரு காமன் தீம் வந்து உங்களுக்கே வந்துடும் அந்த டைமில். காமன் தீம், எது சேஃப் இல்லை, இது ரிஸ்க்கு, அண்ட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ தயாரா அப்படின்ற எல்லா இதுவும் வந்துருச்சுன்னா அதனால ஐ டோன்ட் திங்க் அந்த சுச்சுவேஷனில் நான் போட்டதில்லை என்ன. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அதுக்கு பதில். நான் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி என்னை புஷ் பண்றேன் நிறைய விஷயத்துல. கொஞ்சம் வேற ஆங்கிள்ஸ்ல வேற விஷயத்துல கிரியேட்டிவ் ஸ்டடிங் அது இதுன்னு ரொம்ப ஓவரா புஷ் பண்றேன்னு சம்டைம்ஸ் தோணும். ஆனா இப்போ புஷ் பண்ணனா எப்போ புஷ் பண்றது அப்படின்னு தோணும். ஸோ அது அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஆனா அதாவது இதுதான் நான் சொல்லுவேன், I'd rather go through the suffering of doing things or doing too much rather than go through the suffering of not doing anything. Okay. So என்ன தமிழ்ல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அது நிறைய பண்ணி வர கஷ்டத்துக்கும் நிறைய செஞ்சு வர கஷ்டத்துக்கு வந்து நான் தாக்கு பிடிச்சிப்பேன். ஆனா எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும்ல, எதுவுமே செய்யாம இருக்கிற அந்த கஷ்டத்தை நான் வந்து அனுபவிக்க நான் தயார் இல்லை. ஸோ நான் எவ்வளோ நிறைய பண்ணி இருக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன். அது எனக்கு பிடிக்கும். அட்லீஸ்ட் நான் நிறைய பண்ணியிருக்கேன்ற ஒரு இது இருக்கும். அதனால தட்ஸ் மை டெசிஷன், கான்ஷியஸ் டெசிஷன் டு டூ ஸோ. ஸோ அதான். ஓகே. நீங்க எனக்கு சில விஷயங்கள் என்ன தடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல எவ்வளவு நேரம் ஆயிருக்கு ஒரு கெஸ்டுக்கு வந்து கெஸ்ட வந்து இமோஷன்ஸ் வந்து தாட் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லுடா. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா சொல்லு. ரொம்ப பேசிட்ட மூடுன்றீங்களா? சொல்லுடா. எவ்வளவு நேரம் இருக்கு தெரியல. அது பார்த்தா தெரியும், கிளிக் பண்ணி பாரு. என்னது கிளிக் பண்ணி பாரு? எதுவும் காட்டல. ஆரம்பிச்சேன்றது தெரியலையா? எப்ப காட்டல. சரி, வாய முடின்ட்டீங்களா? அப்புறம் என்ன, எப்ப ஆரம்பிச்சா என்ன? இப்போ உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு நிறுத்துன்றீங்க அதானே? மக்களே பாத்தீங்களா? மக்களே நீங்க பாக்குற ஒரு 50 100 50 பேரோ 100 பேரோ, அதுல நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பாருங்க உங்களோட ஹோஸ்ட் எப்படி வந்து இது பண்றாங்கன்னு. அப்படிலாம் சொல்லாத. நான் இதெல்லாம் எப்படி போட மாட்டேன். நாயே, நீ பேசுறதுக்கு காதுலயே விழல. நீ இப்ப லாஸ்டா சொன்னது பத்தியா? நல்லா உங்களை இந்த மாதிரி சொன்னா கடவுளுக்கே பொறுக்காது. அதுதான். இல்ல அதெல்லாம் வந்து நீங்களே வந்து இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ல பிரச்சனை. இதுதான் இப்ப இது நல்லா வருது. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ல காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ்ல இப்ப நீங்க சொன்னது வந்து அடங்கும். கொஞ்ச நேரம் இது அடங்கு. இந்த வீடியோ பார்க்க போறது ஒரு 50 100, அதுல என்ன இப்போ போட்டு சொல்லுடா. இப்போ இது மென்டல் ஈகோசிஸ்டம் இப்படி கொட்டாவி விட்டா எப்படி சொல்லணும்னு தோணும். நான் சொல்லும் போதெல்லாம் உங்களை வச்சுட்டு இதுதான் ஐ மிஸ் மை பாய்ஸ், அவனுங்கெல்லாம் வந்து நல்லா கேட்பானுங்க இதெல்லாம் வந்து இப்படி சொல்லும் போது. அதுலயும் வந்து சூர்யா நீ திரும்பவும் சொல்றேன், நீ தூங்க விட்டுட்டு நீ பண்ணிருந்தா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பேன். சரி, ஓகே சொல்லு. ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லு. நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். சொல்லு. இல்ல டெலீட்லாம் பண்ண வேணாம். உங்களோட உருவம், உங்களோட முகம் தெரியணும், உண்மையான முகம் தெரியணும். அதனால இதையும் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லு. மென்டல் என்ன சொல்லு. மென்டல் ஈகோசிஸ்டம். ஓகே, மென்டல் ஈகோசிஸ்டம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு வீடு, உங்களுக்கு சிரிக்காதீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டை வந்து நீங்க சுத்தி பாருங்க. ஓகே, அந்த வீடு வந்து நீட்டா இருக்கா, நீட்டா இல்லையா? ஒரு கெஸ்ட் உள்ள வரும்போது நீட்டாக்குவோம், இல்லாட்டி ஜென்ரலா ஒரு ரூம் வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். அந்த ரூம் வந்து நீட்டா இருக்கா இல்லையா? ரூம்ல எவ்வளவு கிளட்டர் இருக்கு, எந்தெந்த இடத்துல குப்பையா இருக்கு, எந்தெந்த இடத்துல அரேஞ்சா இருக்கு, எல்லாமே வந்து ஒரு ரூம் வச்சுக்கோங்களேன். அந்த ரூமை உங்களோட தாட் ப்ராசஸ், உங்க மைண்ட் ஸ்பேஸா மாத்துங்க. ஓகே, சோ ரூம்ல நம்மளுக்கு பார்த்தா தெரியுது இந்த இடத்துல அந்த மாதிரி கேவலமா 4-5 பேப்பர் கீழே கிடக்க, அதை தள்ளி வைக்கணும்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இந்த சைடு வந்து புக்ஸ் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியுது. இந்த மாதிரி நிறைய தெரியுது. போர்வைய வந்து மடிக்கல, துணியை மடிக்கலன்னு. மைண்ட்ல, மென்டல் ஸ்பேஸ்ல
எவ்வளோ கிளட்டர் இருக்கு அப்படின்றத எவ்வளோ பேர் திங்க் பண்ணி அனலைஸ் பண்றோம்? அது எப்படி அனலைஸ் பண்ண முடியும் முதல்ல? ஏன்னா அது வந்து ரொம்ப அப்டிராக்ட்னா அதுக்கு உருவமற்றது. ஆமா, ஒரு உருவம் இப்ப எப்படி பண்ண இல்லாதது. முடியும்? அப்ப அதனால எப்படி பண்ண முடியும்? ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிலிட்டி ம், நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கிறது என்னன்னா இமேஜினேஷன். ம், You can always use your imagination to create things in your mind and have a look at it in your mind's eye. உங்க கண்ணுல புரியுது. மைண்ட்ல இருக்கிற கண்ணு வழியாவே பார்க்கலாம். சோ ம், ம். நான் வந்து இதுதான் நான் பர்சனலா பண்ணுவேன். எனக்கு வந்து விஷுவலா தான் நான் யோசிப்பேன். ஓகே, விஷுவலா நான் யோசிக்கிறத நான் எடுத்து வார்த்தையை எடுத்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே, புரியுது. நான் வந்து விஷுவல் திங்கர். ஓகே, சில பேர் வந்து வெர்பல் திங்கர், வார்த்தையாவே யோசிப்பாங்க. ஸோ வாட் எவர் யூ ஆர், ஸோ எப்படி வந்து உங்களோட மைண்ட் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, மோர் தென் எனிஒன். ஸோ நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, இப்போ சோஷியல் மீடியா, இப்போ இன்ஸ்டாகிராம் இல்ல ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள இது யூடியூப்குள்ள நீங்க போறீங்கன்னா, அந்த யூடியூப்ல என்னென்னலாம் கண்டென்ட் நீங்க பாக்குறீங்க, என்னென்னலாம் வந்து அந்த கண்டென்ட்ஸ்ல இருக்கு, ஐடியாஸ் இருக்கு, அதெல்லாம் உங்க மைண்ட்ல எவ்வளவு சேர்ந்துருக்கு, அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஒப்பீனியன்ஸ் வந்திருக்குன்னு அப்படியே ஒரு பேக்கேஜ் பண்ணி மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல என்னோட மைண்ட் ஸ்பேஸ்ன்ற ஒரு மண்டேல இருக்கிற ரூம்குள்ள எடுத்து ஓரமா வச்சிருவேன். இதுல அதை பார்க்கும் போதே எது தேவையில்லை அப்படின்றது உங்ககிட்டயே போய் சொல்லிக்காம நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களோட மைண்டே சொல்லும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கே உட்காந்துட்டு நான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கூட கொடுக்குறேன். ஓகே, எல்லாரும் இன்னைக்கு நைட்டு தனியா எதுவுமே போனுக்குன்னு எதுவும் பார்க்காம உட்காந்துட்டு என் வாழ்க்கையில நான் என்ன தப்பா பண்றேன், என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், என்ன பண்ணா நான் வாழ்க்கையில முன்னேறுவேன், என்ன பண்ணா I can grow and rectify these issues and solve these issues அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் போட்டுட்டு உண்மையா எக்ஸ்கியூசஸ் எதுவும் சொல்லாம அதுக்கு பதில மட்டும் கேளுங்களேன். உங்களையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு உங்ககிட்ட இருந்தே கரெக்டான பதில் வரும். அதை எதிர்த்து பேசாம நம்ம வாயை வந்து மூடிட்டு கேட்டுக்கணும். கேட்கிறவங்க will grow, கேட்காதவங்க will not grow. ஏன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. will not grow. ஏன் will not grow னா they'll give excuses for that. கரெக்ட். யாருக்கும் இல்ல, நமக்கே டப்பா, செல்ஃப் டப்பா அடிச்சுக்கிறது. அங்கதான் பிரச்சனையாது நம்மளுக்கே. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு த மென்டல் ஸ்பேஸ். ஸோ நான் ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிறேன்னா அந்த ஐடியாஸ் எடுத்துட்டு போய் ஒரு லைப்ரரி இமேஜின் பண்ணுவோம். அந்த லைப்ரரியில இந்த ஒரு வருஷத்துல இந்த செக்ஷன்ல போய் சைக்காலஜின்னு வைப்பேன், இந்த செக்ஷன்ல போய் பிலாசபின்னு வைப்பேன். அந்த ஐடியாஸ் அங்கங்க இமேஜினேஷன்ல தான், எல்லாமே இமேஜினேஷன்ல தான். நீங்களே உருவாக்கிக்கலாம்ல. அந்த லைப்ரரியை வந்து நீங்க டைமண்ட் வச்சு பண்ணிக்கலாம், கோல்டு வச்சு பண்ணிக்கலாம், தேர்ஸ் நோ லிமிட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு ரேக்கா நான் இமேஜின் பண்ணுவேன் ஒரு மைண்ட் ஸ்பேஸ். ஸோ அதுல வந்து என்னை பார்த்தா எனக்கு தெரியும் எது எனக்கு தேவைன்னு, எது எனக்கு நிறைய தேவை, எது தேவையில்லை, எது நான் திங்க் பண்ணணும், எவ்வளவு நான் திங்க் பண்ணல, என்னென்ன கேப்ஸ் இருக்கு, இந்த கேப்ஸ் எல்லாம் எப்படி நான் ஃபில் பண்றது. இதை பத்தி இப்போ எனக்கு World War II பத்தி என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 4 விஷயம் நான் சொல்லுவேனா, எவ்வளவு கேப்ஸ் இருக்கு எனக்கு தெரியாது, நான் போய் தேடி கண்டுபிடிச்சுப்பேன்ல. நான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்றேன். ஸோ அந்த கேப்ஸ் எப்படி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மென்டல் ஈகோ சிஸ்டம்னு நான் ஏன் அந்த வார்த்தையில சொன்னேன்னா, அந்த மென்டல் ஸ்பேஸ்ல எவ்வளோ கிளட்டர் இருக்கு, எவ்வளோ டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருக்குன்றத நம்ம இமேஜினேஷன் மூலியமா நம்ம பார்த்து யூ கேன் யூஸ் தட் ஆஸ் அ டூல். இதை விட ரொம்ப சிம்பிள் ஆக்கட்டுமா? இதை விட ரொம்ப சிம்பிள் ஆக்கணும்னா இமேஜின் நீ பண்ணாத, எழுது. So you materialize your abstract thoughts into write-ups. You write things. எழுதி வை. என்னென்னலாம் நீ யோசிக்கிறியோ எழுதி வை. என்னென்ன தேவையில்லாதது பண்றியோ, தேவையில்லாதது கூட நீ என்னென்னலாம் ஒரு நாளைக்கு பண்றியோ, ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல எவ்வளவு பண்றியோ எல்லாத்தையும் எழுதி வை. எழுதி வச்சுட்டா நீ பார்க்கலாமே, நீ யோசிக்க கூட தேவையில்ல. இமேஜினேஷன் அப்படின்னா இறங்கி பார்த்தாலே தெரியும் எது தேவை எது தேவையில்லை. இதை தூக்கு 1 மணி நேரத்துல ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் நீ முழிச்சிட்டு இருக்க? 14 மணி நேரமா? அந்த 14 மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல எவ்வளவு உனக்கு தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்க, தேவையானது பண்ணிட்டு இருக்க, என்னென்ன பண்ணா மாறும், எல்லாத்துக்கும் உனக்கே பதில் இருக்கும். அதுதான் பிரச்சனையே, அதுதான் நல்ல விஷயம். அந்த மாதிரி பண்ணாதான் நீ எந்த அளவுக்கு எவ்வளவு டைம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். ஆமா, அதுலயே வந்து தெரிஞ்சிடும்.
அது வேஸ்டா இல்லையான்னு சில பேருக்கு எனக்கு இதுதான் பண்ண எனக்கு இதுதான் வேணும்னு இருப்பாங்க. That's your choice. And if you won't go through suffering being this way, it's fine. நீ இப்படியோ இருந்துக்கோ, அது உன் இஷ்டம். ஆனா அவ்வளவுதான். நீ எனக்கு இது வேணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், அதுக்கு எனக்கு ஆசை, இதுக்கு எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும், எவ்வளவு டீக்ளட்டர் பண்ண அதெல்லாம் இருக்கு. சோ இது வந்து இப்ப நான் சொன்னது வெறும் டாஸ்க். இதுல இமோஷன்ஸும் இருக்குல்ல. நானே சில வாட்டி நீங்க ஏதாச்சும் பேசும்போது இத பத்தி பேசாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்? ஆமா, அது யூஸ்லெஸ், அத பத்தி நினைக்க வேண்டாம். ஆமா, ஆல்ரெடி மைண்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட்னு சொல்லிட்டு உங்களை ஆஃப் பண்ணுவேன். கரெக்டா? இதுதான் ஐ வாண்ட் டு டீக்ளட்டர் தட் மென்டல் ஈகோசிஸ்டம் தட் ஐ ஹேவ். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம்ல ஐ டிசைட் வாட் ஐ வாண்ட் புட் இன். அதனால தான் ஒரு யூடியூப் போயிட்டு நான் வந்து ரேண்டம் பாசிவா ஒரு ரீல் பார்க்கறதுக்கோ இல்லை ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்குமே பதில் நான் உள்ள போயிட்டு எனக்கு வேண்டியதை நான் பார்க்கறதுக்கும் அப்படியே வரதை பார்க்கறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். ஸோ நான் கண்ணில் படுறதை பார்க்க கூடாது. நம்ம வரது போய் தேடி ஒரு விஷயத்த பார்த்தா அது நிஜமாவே நீ யூஆர் சீக்கிங் ஒரு பர்பஸ் இருக்கு நீ பார்க்கறதுல, ரேண்டமா பட்டுன்னு இல்லாம. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட தாட் ப்ராசஸே வந்து மேனிப்புலேட் பண்ணுது. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மேனிப்புலேட் பண்ணுது. புரியுது. ஆமா. அது மட்டும் இல்லாம இதுல வேன்ஸ் பக்கார்ட்னு ஒருத்தர் வந்து ஹிடன் பர்சுவேடர்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஹிடன் பர்சுவேடர்ஸ் அப்படின்னா ரகசியமா உங்களை மேனிப்புலேட் பண்ற ஒரு கான்செப்ட். ஓகே, சப்லிமினல் மேனிப்புலேஷன், சப்கான்ஷியஸ் மேனிப்புலேஷன். நம்மளையே இல்ல, அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் என்னன்னா ஹிடன் பர்சுவேடர்ஸ், சப்கான்ஷியஸ் மேனிப்புலேஷன். எப்படி வந்து இந்த கம்பெனிஸ், ஆட் கம்பெனிஸ், இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு. இப்ப வந்து வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னா அடுத்த லைன் உங்களுக்கு டியூனோட மண்டையில ஓடுது. கரெக்டா? ஹமாம்னா என்ன? கரெக்ட் தான். நம்பிக்கைடா கண்ணா. ஓகே, எல்லாமே வரும். ஓகே, ஒன்னொன்னு நான் வந்து எல்லாமே வந்து சப்லிமினல் மேனிப்புலேஷன், சப்கான்ஷியஸ் மேனிப்புலேஷன் உங்க மைண்ட்ல வந்து சேர்க்கறதுக்கு. சோ இந்த மாதிரி ஜிங்கிள்ஸ், இந்த மாதிரி எப்படிலாம் வந்து அந்த புக்ல பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாங்க. தே ஹேவ் சைக்காலஜிஸ்ட் ஹூ ஒர்க் வித் டீம் அண்ட் மேனிப்புலேட் தீஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து வெறும் நான் இது கார்ப்பரேட்ஸ் மட்டும் சொல்றேன், ஆல்சோ நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ இதுல நம்ம பாசிவா நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மைண்டை அங்க வந்து நம்மளோட தாட்ஸ் ஃபார்முலேட் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாரும். எக்ஸ்டர்னலி ஃபார்முலேட் பண்ணி நீ நம்புவ இது என்னோட தாட் அப்படின்னு, ஆனா இன்னொருத்த வந்து பண்ணியிருப்பான் அந்த தாட் ப்ராசஸை. ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா அது ப்ராப்ளமேட்டிக்காக தான் மாறும். ஸோ அந்த ப்ராப்ளமேட்டிக் ஆச்சுன்னா நம்ம வேர்ல்டு கூட இன்டராக்ட் பண்றதே வந்து டிஃபிகல்ட்டா மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உன்னோட தாட் ப்ராசஸ் மாற்றும், உன்னோட ஆர்டிகுலேஷன் மாற்றும், உன்னோட பேசுறத, உன்னோட வே ஆஃப் அப்ரோச், உன்னோட ரிலேஷன்ஷிப், இட் வில் இன்வேட் எவ்ரிதிங். ஸோ அதுவே வந்து விடக்கூடாது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல வரேன். ப்ளஸ் குவைட் பண்ணணும் மைண்டை. வந்து யாரும் சைலண்டா வச்சுக்கவே முடியறது இல்லை இப்போ, ஏன்னா அவ்வளோ இருக்கு மைண்ட்ல. சரி, என்ன நிறுத்துன்றீங்களா? பார்ட் 2 போடுவோம். பேசிட்டேன், இன்னும் நிறைய அதுக்கப்புறம் பேசுவோம். சரி, நம்ம காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ்லாம் நான் இன்னொரு எபிசோட்ல ஆனா நம்ம பேசலாம். ஆமா, சரி. ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸ்ரீ அரபிந்தோ. ஆமா, பாண்டிச்சேரி. ஆமா, அவரோட புக் வந்து ஒண்ணு இருக்கு. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இட். அது வந்து அப்சல்யூட்லி கம்ப்ளீட்லி இதுக்கு ரிலேட்டடா அப்படின்றதுக்கு ரிலேட்டட்னு சொல்லுவேன். ஆனா அப்சல்யூட்லி 100% ரிலேட்டடா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா த லைஃப் டிவைன் அப்படின்னு ஒரு புக், அமேசிங் புக். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சைக்காலஜி, பிலாசபி, பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து அதுல ஒரு விஷயம் மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு அதுல. இப்போ ஒரு தாட், ஓகே, அத வந்து 3 பிரிக்கிறாரு. ஓகே, ஒரு தாட்டை, திங்கிங் ப்ராசஸ், ஒரு தாட்டை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சர்ஃபேஸ்ல இருந்து வெளில வராத ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்றது உள்ள ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளுக்கே தெரியாம ஒண்ணு இருக்கும். அது வந்து அவர் வந்து இட்ஸ் ஒன் வித் எவ்ரிதிங் அப்படின்றாரு. ஓகே, நம்ம இருக்கிற பாக்குற கேட்கிற ரியாலிட்டி அப்படின்றதுக்கும் அந்த தாட்டுக்கும் இட்ஸ் ஒன் வித் இட். ஓகே, அடுத்த ஸ்டேட் வந்து ஒரு பிரிட்ஜ் ஃப்ரம் தட் ஒன்னஸ் அண்ட் தாட்ல இருந்து ஒரு பிரிட்ஜ் இன்டு மேனிஃபெஸ்டேஷன். ஓகே,
ஒரு தாட் வந்து ரியலா ஒரு விஷயமா அது பிசிக்கலா ஒன்று மாறுறது. அந்த மூணாவது ஃபேஸ் வந்து அது ஒரு எண்ட் ரிசல்ட்டை கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் செப்பரேட் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து நடக்கிறது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாள் நான் ஒரு விஷயத்த யோசிக்கிறேன், அந்த விஷயம் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து மாறி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கா மாறுதுன்னா, அட் சம் பாயிண்ட் இந்த புக் வந்து என் மைண்ட்ல இருக்கு ஒரு தாட்டா. ஒரு பில்டிங் நீங்க இப்ப வெளில பாக்குறீங்கன்னா அது வந்து ஒருத்தரோட தாட். ஆனா அங்க இருந்து ஆரிஜின் ஆகி ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு பில்டிங். ஓகே, ஆமா. சோ தாட்ஸ் பிகம் த ரியாலிட்டி அப்படின்றது நீங்க சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலுமே அட் சம் பாயிண்ட் இட் வாஸ் அ தாட். கரெக்ட். ஆமா, கரெக்ட். ஓகே, ஒரு லைட்டை பாருங்க, லேப்டாப் பாருங்க, போனு கீனு எல்லாம் பார்த்தாலுமே அட் சம் பாயிண்ட் எவ்ரிதிங் வாஸ் அ தாட். ஆமா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தாட். அது கொஞ்சம் கொஞ்சமா bridged into manifestation. By the end of it, it is its own thing, an object. இது வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு புரியறதுக்கு. ஓகே, ஒரு தாட்ல இருந்து பில்டிங் வந்திருக்கு, தாட்ல இருந்து ஆரம்பிச்சுதான் இந்த லைட் வந்திருக்குன்னு. ஆனா இதே விஷயத்த ஒரு தாட் வந்து ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப என்னடா இது வளர்றன்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு தாட் வந்து ஒரு பில்டிங்கா வந்து எண்ட் ஆகிறதுக்கும், ஒரு தாட் வந்து ஒரு லைட்டா எண்ட் ஆகிறது வந்து பிசிக்கலா நீங்க நம்புறீங்க. அதே மாதிரி ஒரு தாட் கேன் ஆல்சோ லீட் டு சிச்சுவேஷன்ஸ். ஆமா, அப்படின்றத நீங்க நம்பலாம். ஏன்னா திஸ் இஸ் த எவிடன்ஸ், பிசிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் தாட்ஸ் பிகமிங் திங்ஸ். ஓகே, அதுல தாட்ஸ் ஆர் திங்ஸ் டூ. ஏன்னா எல்லாமே எனர்ஜி தான், நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே இந்த மெட்டீரியல்னு நம்ம சொல்ற எல்லாமே எனர்ஜி தான். ஸோ அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கே இப்போ நானும் நீங்களும் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறது ஒரு தாட். அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணி 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 அதுக்கு காமனான பீப்புள் மைண்ட்ஸ் சேர்ந்து 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 ஒன்று உருவாது. அவ்வளவுதானே மேனிஃபெஸ்டேஷன். தாட் ஆக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன், தாட் ஆக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன். என்ன பிரச்சனைனா கார்ப்பரேட் வேர்ல்டு எப்படி ஆக்கிடுச்சுன்னா தாட் திங்க் பண்ணா மட்டும் போதும் மேனிஃபெஸ்ட் ஆயிடும்னு சொல்லி நினைக்கிறாங்க. Thinking and action. Thinking and action is on itself a thought process. Process. Thoughtல focus இருக்கணும், ஆனா actionலயும் focus இருக்கணும். Because thought process into manifestation. So இதுதான் நான் வந்து சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த எபிசோடுக்கு. ஏன்னா நிறைய நான் பேசல, ஆனா பேசலாம். So think things into existence, think situations into existence and work for it, and then it will happen. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கோ அவ்வளோ லாங்கரா ஆகும், அவ்வளவுதான். ஸோ yep, and yeah, so let's speak in another episode. ஸோ உங்களுக்கு போதிய அளவு கண்டென்ட் பேசிட்டேன்னா ரொம்ப போதிய அளவு பேசு. ஆனா என்ன, அதுதான் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து இப்ப வந்து ரித்திஷ் சொல்றத பார்த்தா, திங்க் பண்றீங்க, எது திங்க் பண்றதா இருந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நல்லதே திங்க் பண்ணுங்க. அதத்தான், அதாவது இப்ப இவன் சொல்ற மாதிரி எது நடக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு கெட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. எது நல்லது நடக்கணுமோ அதை நினைச்சிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கும். அதுதான் சொல்ல வர ரிதேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், see you in the next video.